1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறதை போல பார்க்கிறோம், அப்பொழுது நாம் முகமுகமாய் பார்ப்போம். நிழலாட்டமாய் ஆண்டவரை தரிசிப்பது, நிழலாட்டமாய் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பது, முகமுகமாய் கர்த்தரோடு பேசி ஜெபிப்பது, முகமுகமாய் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினதைப் போல நம்மோடும் அவர் முகமுகமாக இன்றைக்கும் அவர் இடைபடுகிற தேவன். ஆனால் நாம் நிழலாட்டமாய் அவரை பார்க்கிறோம் என்பதாக நாம் தியானித்தோம். இந்த நாளில் அதனுடைய அடுத்த பகுதி பாருங்க, அவரை முகமுகமாய் காண்போம். இம்மையிலே அவரை நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் மறுமையிலே அவரை முகமுகமாய் பார்ப்போம். அப்போ தேவன் நமக்கு முகமுகமாய் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளுக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். இதை குறித்து யோபு என்கிற பக்தனே சொல்லி வைத்திருக்கிறதை யோபு 19ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே, அந்த கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நான் முகமுகமாய் அவரை பார்ப்பேன், என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை யோபு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகை குறித்தும் அவரை தரிசிக்கிற அனுபவத்தை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவரை தரிசிப்பதினால் ஒரு நாள் அவரை தரிசிக்க போகிறோம், அவரை முகமுகமாய் நாம் பார்க்க போகிறோம் என்ற அனுபவத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து எழுதும்போது 1 கொரிந்தியர் 15:51 சொல்லும்போது ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது நாம் அவரை முகமுகமாய் காண்போம். எப்படி உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தாரோ, ஒரு மகிமையின் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தாரோ, அதே விதமாய் நம்முடைய சரீரம் ஒரு இம்மை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மறுரூபமான அந்த இயேசுவை நாம் தரிசிப்போம் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு திரும்ப வரும்போது கடைசி காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது அவர்கள் தேவ சமூகத்திலே போவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்து கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு நாம் கர்த்தருடனே கூட இருப்போம் என்பதாக அந்த அனுபவத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது. நாம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருந்தாலும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும், நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிற வாழ்க்கை குறுகிய ஒரு வாழ்க்கை. ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இனி வருகிறதா இருக்கிறது. அதற்குத்தான் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். உலகத்தின் முடிவும் ஆண்டவருடைய வருகையும் ஒன்றாக நடைபெறும். அதற்காகத்தான் நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். இயேசுவும் அதற்கு ஒரு அடையாளங்களை சொல்லி போனார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கான பல அடையாளங்களை தெளிவாய் சொல்லி இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம்.
அவருடைய வருகைக்கு முன்னாலே நடக்கிற சம்பவங்கள், மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள், கொடிய பஞ்சங்கள் உண்டாகும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு சொல்லி போன வார்த்தைகள். ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை புரட்டும் போதும் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இந்த உலகம் முடிவடைய போகிறது, நாம் அவரை மறுபடி முகமுகமாய் காணப்போகிறோம் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாகிவிட்டார். நாம் இன்னும் நன்றாக ஆராய்ந்து கவனித்து பார்க்கும்போது கடைசி வினாடிக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். எந்த நிமிஷத்திலும் எக்காலம் துணிக்கப்படலாம், எந்த நிமிஷத்திலும் அவர் திரும்ப வரலாம். ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய எதிர்பார்ப்பு உலகத்தின் எழுப்புதல். அது இந்தியாவில் இன்று உண்டாக போகிற எழுப்புதல், தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்க போகிற அந்த எழுப்புதல். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதல் ஒன்று உண்டாக போகிறார். அதுக்காகத்தான் நாம் இவ்வளவு தீவிரமாக ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். இப்போது அவர் தான் வரப்போகிறாரு, அதுக்கு முன்னால் என்ன எழுப்புதல் என்ற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகலாம். இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். லூக்கா 19:41 முதல் வாசிக்கும்போது எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் அழுகிறார்? எருசலேமே, உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படுகிற நாள் வரப்போகிறது. இந்த எருசலேம் பட்டணமே இரத்த காடாய் மாறப்போகிற ஒரு நாள் வரப்போகிறது. வரப்போகிற நியாய தீர்ப்பு கிறிஸ்துவுக்கு பின் 70 வரப்போகிறது. இன்னும் 30 வருஷத்துக்குள்ள எருசலேமில் ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. எருசலேம் சுட்டரிக்கப்பட போகிறது. எருசலேமில் இரத்த ஆறு ஓட போகிறது. இதை இயேசு தீர்க்க தரிசனமாய் அறிந்து கொண்டார். அதனால தான் அவர் அழுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டால் நலமாயிருக்குமே, ரட்சிப்பை நீ புறக்கணித்து விட்டாயே, எருசலேமே உன் மீது இந்த ஆக்கினை வரப்போகிறது. அதை அறிந்து இயேசு அழுது அவர் பேசுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. அந்த பட்டணத்தின் மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. அவங்க வசனத்தை புறக்கணித்தார்கள், இரட்சகரை புறக்கணித்தார்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் வரட்டும் என்று இயேசுடைய இரத்தப்பழியை தங்கள் மேலே ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு நடந்த பிறகும் கூட ஆண்டவர் அந்த பட்டணத்திலே தான் எழுப்புதலை ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் என்ற பட்டணத்திலே ஊற்றப்பட்டு அங்குதான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது, அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கப்படுகிறது, அங்குதான் எழுப்புதல் பரவி சென்று எருசலேம் பட்டணம் முழுவதும் அசைக்கப்படுகிறது. அப்படியானால் அழிவு வரப்போகிறது உண்மை, நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்தில் வெளிப்பட போவது உண்மை. அதற்கு முன்னால் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படிக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபம், அவர் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் உலகளாவிய ஒரு பலத்தை எழுப்புதல் உண்டாக போகிறது. அந்த எழுப்புதல் தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்க போகிறது. இங்கிருந்து உண்டாக போகிற எழுப்புதல் இந்தியாவை அசைக்க போகிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அது தமிழ்நாட்டிலே கூடி இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் அந்த எழுப்புதலுக்கான அடையாளம். ஜெபிக்கிற மக்கள் பெருகுவது எழுப்புதலுக்கான ஒரு அடையாளம். இங்கு தான் அதிகமான மக்கள், முழு இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலே தான் ஜெபிக்கிற மக்கள் மிக அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள். இந்த தென்பகுதியிலே தமிழ்நாடு மூலமாக கர்நாடகா, ஆந்திரா, இன்னும் கேரளா பகுதிகளிலே இந்த ஜெப எழுப்புதல் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்பம் இந்த தமிழ்நாடு தான். அதனால தான் ஆண்டவர் தோமாவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அவர் கேரளாவிலே வந்து கரையிறங்கி ஊழியம் செய்தாலும் அவர் இரத்த சாட்சியாய் மரித்து கோதுமமணியாக விழுந்த இடம் தமிழ்நாட்டின் தலைநகராகிய சென்னை பட்டணம். தோமா வந்த சமயத்தில் இது தமிழ்நாட்டின் தலைநகர் என்றெல்லாம் அழைக்கப்படவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால். அப்போ தேவனுக்கு தெரியும், இங்கே தான் தமிழ்நாட்டின் தலைநகர் வரப்போகிறது, ஒரு முக்கியமான இடமாய் மாறப்போகிறது. இங்கிருந்து ஒரு எழுப்புதல் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும். ஆகவே தோமாவை கோதுமமணியாய் கர்த்தர் அங்கே விழ வைத்திருக்கிறார்.
அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜெபிக்கிற மக்களை தூண்டி எழுப்பி பெருக பண்ணி வரப்போகிற அந்த வருகைக்கு முன்பான ஒரு எழுப்புதலுக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிற காலம் வந்து விட்டார். அவருடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது. அதனால் அவருடைய எழுப்புதல் மிக சமீபமாகிவிட்டது. வருகைக்கு முன்னால் இந்த எழுப்புதல் நடந்தே ஆக வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் இந்தியா முழுவதும் வந்தே ஆக வேண்டும். இதை அறிந்த பிசாசானவன் ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறான். தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று அறிந்தபடியால் அவன் முழு பலத்தோடு கிரியை செய்கிறான், முழு தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் தமிழ்நாட்டை குறிவைத்து தான் சாத்தானும் மிகுந்த பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். என்னால் சாத்தானுக்கு தெரிந்து விட்டது, இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாக போகிறது, இங்கிருந்து உண்டாகிற எழுப்புதல் தான் தேசங்களை அசைக்க போகிறது என்று. அதனால் சாத்தானும் தமிழ்நாட்டை குறிவைத்து போராடி கொண்டிருக்கிறதை தன்னை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், கற்பழிப்புகள் என்னென்ன தீவிரமாக செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறான். எழுப்புதலை குறைத்த அந்த சரித்திரத்தை எழுதின அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எழுப்புதலுக்கான அடையாளங்களிலே ஒன்று ஜெபிக்கிற மக்கள் பெருகுவார்கள். எழுப்புதலுக்கான இன்னொரு அடையாளம், எழுப்புதலுக்கு முன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அன்பு தணிந்து போகும், அங்கே பாவம் பெருகி இருக்கும், அநியாயங்கள் அநீதிகள் பெருகி இருக்கும். எழுப்புதலுக்கு முன்னால் ஒரு தேசம் அப்படி இருக்கும். அதுதான் எழுப்புதலுக்கு இன்னொரு அடையாளம். அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நாம் பார்க்கிறோம். அநியாயங்கள் பெருகிவிட்டது. தலைவர்கள் மத்தியிலே நியாயம் இல்லை, நீதிமன்றத்திலே நீதி கிடைப்பது இல்லை. செல்வந்தனுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அரசியல்வாதிக்கு ஒரு நியாயம், நியாயமான மனிதனுக்கு ஒரு நியாயம். இப்படி அநியாயம் பெருகிவிட்டது, இரத்தம் சிந்தப்படுகிறது, தீவிரமாய் சாத்தான் கிரியை செய்கிறான். ஒருவேளை சாத்தான் தான் ஜெயிப்பானோ என்பதை போல தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் கவனித்து எழுப்புதலின் சரித்திரத்தை பார்க்கும்போது எழுப்புதலுக்கு முன்னால் ஒரு தேசம் இப்படித்தான் இருக்கும் என்பதாக எழுப்புதல் சரித்திரத்தை எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு அடையாளம், எழுப்புதலுக்கான அடையாளம். இப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அரசாங்கம் இனி நம்மை பாதுகாக்காது, அரசாங்கத்தில் நமக்கு நீதி கிடைக்காது, நீதிமன்றத்தில் இனி நமக்கு நீதி கிடைக்காது, அநியாயம் பெருகிவிட்டது, அரசியல்வாதிகள் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டார்கள், அவர்களுடைய பிழைப்புக்காக அரசியல் நடத்துகிறார்கள், ஜனங்கள் மீது யாருக்கும் அக்கறை கிடையாது. அதனால் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை, ரயில்வே ஸ்டேஷனில் பட்டப்பகலில் பாதுகாப்பில்லை, ஆலயத்துக்குள்ள பட்டப்பகலில் பாதுகாப்பில்லை. இந்த மாதிரி பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்கள். இதற்கு ஒரே வழி, தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், ஆண்டவருடைய ஆளுகை வந்தால்தான் இனிமேல் நமக்கு ஒரு விமோச்சனம் என்கிற மனநிலையை ஆண்டவர் இதன் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே உண்டாக்குவார். இதுதான் எழுப்புதலுக்கான ஒரு தாற்பயம். அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை கவனித்து பார்க்கும்போது ஆண்டோடைய எழுப்புதல் சமீபித்து விட்டார். ஆண்டோடைய வருகைக்கு முன்னால் இந்த எழுப்புதல் தீவிரமாய் நடந்தாக வேண்டும். அதற்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் கூட்டி வைத்து நம்மோடு பேசி நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். சரி, ஆண்டோடைய வருகை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் சீக்கிரமாய் வருகிறார். எழுப்புதல் முன்கூட்டி வரப்போகிறது நல்லது. ஆனால் ஆண்டவரை சந்திக்க, அவரை முகமுகமாய் தரிசிக்க நம்முடைய உள்ளம் ஆவல் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அவரை பார்ப்பேன், எப்பொழுது இயேசுவின் முகத்தை பார்ப்பேன். எல்லாருடைய உள்ளமும் அதற்காகத்தான் இயங்குகிறது. பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கர்த்தரோடு இருக்க விரும்புகிறேன், இந்த உலகத்தில் என் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன், நான் அவரோடு இருந்தால் நலமாயிருக்கும், அவருடைய முகத்தை நான் முகமுகமாய் தரிசித்து மகிழ்ந்திருப்பேன். என்றாலும் நான் இந்த பூமியில் இருக்க வேண்டியது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடியால் நான் இருக்கிறேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எந்த ஊழியக்காரனுடைய உள்ளத்தை பாருங்கள், ஆண்டவருடைய முகத்தை என்றைக்கு காண்போம் என்று இயங்குகிறாரு. இத்தனை காலம் ஊழியம் செய்துவிட்டோம், இத்தனை காலம் ஓடி ஓடி முடிந்ததை செய்துவிட்டோம், இனி என்றைக்கு அவரை முகமுகமாய் காண்போம். அதுதான் எல்லா ஊழியக்காரனுடைய ஏக்கமுமாய் இருக்கிறது. அதே மாதிரி விசுவாசிகள், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், அவருடைய உள்ளமும் அதுக்குத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது.
ஆனால் ரொம்ப வேதனையான காரியம் என்னவென்றால், பெரும்பாலான விசுவாசிகளுடைய உள்ளம் அந்த ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிற, பரலோக பாக்கியத்துக்குள்ளே போகிற, அதை தேடுவதை விட உலக காரியத்தில் அதிக நாட்டம் இருக்கிறார். எனக்கு வேலை கிடைக்கணும், அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. எனக்கு பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ப்ரொமோஷன் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு வீடு கட்டணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், அது தவறு கிடையாது. அதுக்காக ஜெபிப்பதும் பெற்றுக்கொள்வதும் தவறு அல்ல. உலகத்தில் வாழும் வரைக்கும் நமக்கு இது அவசியம். ஆனால் இதை விட அதிகமான ஏக்கம் பரலோக வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதை குறித்து நமக்குள் இருக்க வேண்டும். இந்த உலக ஆசீர்வாதங்களை விட அதிகமான ஒரு வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும், எப்பொழுது என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்ப்பேன், என்றைக்கு அவரை முகமுகமாய் காண்பேன், அவர் சீக்கிரமாய் வந்துவிட மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் நிறைய விசுவாசிகளை பார்க்கும்போது அந்த சிந்தையே இல்லை. ஏன் பல ஊழியர்களுக்குள்ளே கூட ஆண்டவர் வர வேண்டுமே, அவருடைய வருகை சமீபித்து விட்டது, அந்த ராஜ்யத்தில் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமே, அந்த சிந்தையை இழந்து போன ஊழியர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். வெறும் உலக காரியம், உலகத்தில் என் பெயர் புகழை நாட்டணும், எனக்குன்னு ஒரு காரியத்தை செய்யணும், அந்த மாதிரி நாட்டம் அதிகமாகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் அப்படித்தான் இருக்கும். 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் எல்லாருமே தூங்கிட்டாங்க. எண்ணெய் வச்சிருந்தவங்களும் தூங்கிட்டாங்க, எண்ணெய் இல்லாதவங்களும் தூங்கிட்டாங்க. அது கூட வருகைக்கு ஒரு அடையாளம். சீக்கிரத்தில் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே புத்தி உள்ள ஸ்திரீகள் மகிழ்ச்சியோடு பிரவேசித்து விடுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு அடையாளம். ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதற்கு அடையாளம். அவருடைய வருகையை மறந்து சபை நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாரு. அபிஷேகம் பெற்றவர்கள் கூட அவருடைய வருகை குறித்த சிந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் கூட அவருடைய வருகை குறித்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். இது கூட வருகைக்குரிய ஒரு அடையாளம். 10 கன்னிகைகளை நித்திரை பண்ணிவிட்டார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்தவர்கள் கூட இப்போ அதை மறந்து நித்திரையில் ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை முகமுகமாய் நாம் காணப்போகிறோம். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். இப்பொழுது நிழலாட்டமாய் அவரை பார்க்கிறோம். ஒரு தரிசனத்தில் அவரை பார்க்கிறோம். அவருடைய சாயலை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதில் மகிழுகிறோம். ஆனால் அவர் வரும்பொழுது முகமுகமாய் காண்போம். அவருடைய கரத்தை தொட்டு பார்ப்போம். அவரோடு கை குலுக்குவோம். அவர் நம்முடைய தோள்களிலே கரத்தை போட்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அது. அல்லேலூயா. அப்ப அவருடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறாரு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ அவரை சந்திக்க போகிறாய். இதுவரை உலகத்தில் சந்தித்தது வேறு. உன் தேவைக்காக அவரோடு பேசினாய், உன்னுடைய பிரச்சனைக்காக அவரோடு பேசினாய், உன் ஊழியத்துக்காக அவரை சந்தித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்று கேட்டாய். என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நீ ஜெபத்திலே போய் சந்தித்து அவரிடத்தில் பேசி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் நன்மை செய்தார் என்று சாட்சி சொல்லி கொண்டிருந்தாய். ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. அவரை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அவரை சந்தித்த பிறகு நம்ம வேறு எதுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வியாதிக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஜெபிக்க வேண்டிய அந்த அவசியமே கிடையாது. அந்த பாடுகளை விட்டு ஓய்ந்து நாம் பரலோகத்தில் அவரோடு கூட மகிழ்ந்திருக்க போகிறோம். இனிமேல் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, எந்த பாடுகளும் இல்லாத ஒரு மகிமைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு செல்ல போகிறார். அதற்காகத்தான் அவரை சந்திக்க போகிறோம். அந்த நாள் எவ்வளவு மகிமையான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவர் வந்துட்டார். ஆர் யூ ரெடி டு மீட் ஹிம்? அவரை சந்திக்க ஆயத்தமா? அல்லேலூயா. ஒரு பிரயாணம்னா அதுக்கு ஆயத்தம் அவசியம். திருப்பத்தூருக்கு 3 நாள் உபாச போகிறோன்னா எவ்வளோ பெரிய ஆயத்தம் இல்லை?
அதுக்கு என்ன துணி எடுத்து வைக்கணும், பெட்டி ரெடி பண்ணணும், பிரயாணத்துக்கு போகணும், ரொம்ப ஆயத்தம் பண்ணணும். நான் பாருங்க இந்த முறை இதை முடிச்சுட்டு திங்கக்கிழமை இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ இதை முடிச்சுட்டு இந்த அழுக்கு துணி வீட்டுக்கு கொடுத்த உடனே அதுக்கு தனியாக ஒரு பேக் பண்ணணும். அதை முடிச்சுட்டு வந்து இஸ்ரேலுக்கு உபவாசத்துக்கு போகிறோம். ஊருக்கு போகாமல் அடுத்த நாள் அதுக்கு ஆயத்தப்படணும். அதனால அதுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு பல மணி நேரம் ஆச்சு. எல்லாம் அடுக்கி எடுத்து ரெடி பண்ணி ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். ஒரு பிரயாணம்னா பெரிய ஒரு ஆயத்தம். ஒரு ஆளை சந்திக்க போகணுன்னா, ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போகிறேன்னா ஒரு ஆயத்தப்படுறோம்ல. இந்த சேலை உடுத்துட்டு போனால் நல்லா இருக்குமா, இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நல்லா இருக்குமா, ஒரு ஆயத்தப்படுகிறோம். சில சமயம் திடீர்னு நடந்துடும். போன மாதம் நான் அமெரிக்கா ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு சனிக்கிழமை ஊழியம் முடிஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கும்போது அங்குள்ள ஒரு சர்ச்சில் சண்டே சர்வீஸில் பேச பென்னிகின் ஊழியக்காரர் வருகிறான்னு சொல்லி தெரியப்படுத்தியிருந்தாங்க. பென்னிகின் வர்றாரா இந்த சர்ச்சில் பேசுகிறதுக்கு. அங்கே வந்து ஜூபிலி சர்ச்சின்னு ஒரு சர்ச் இருக்கிறார். அதில் பிரசங்கம் பண்ண வருகிறார் சண்டே சர்வீஸில்ன்ற உடனே நம்ம போகலாம், அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். அதற்கு அவன் போகும்போது அவர் எனக்கு முன்ன பின்னே தெரியா பழக்கம் கிடையாது. அந்த சர்ச்சு உள்ள பாஸ்டர் எனக்கு பழக்கம் கிடையாது. சர்வீஸில் அட்டன் பண்ணிவிட்டு பிரசங்கத்தை கேட்டு வரலாம், பக்கத்தில் வந்து உட்காந்து பிரசங்கம் கேட்கலாம், அதுக்கு தான் போனார். பொதுவான ஒரு ஊழியக்காரர் அது மாதிரி பிரசங்கத்துக்கு போனால் ட்ரெஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற ட்ரெஸ் போடணும். பிளெயினாக தான் நான் போட்டிருப்பேன். கலர் போட்டால் கூட செக்கு அந்த மாதிரி கலர்ஃபுல் லைட் இப்போ ஷர்ட் போட மாட்டேன். ட்ராவலில் போனால் அது போடுவேன், எனக்கு ரொம்ப விருப்பம். ட்ராவலெல்லாம் கலர்ஃபுல்லாக தான் போட்டு போவேன். சிலர் அடையாளமே தெரியல பிறகு இருப்பாங்க, அது மாதிரி தான் போட்டு போவேன் நான். அன்றைக்கு சர்வீஸ் போன போது நம்மளை யாருங்க பார்க்க போகிற, யாருக்கும் தெரியாது. அதுவும் அமெரிக்காவில் உள்ள ஒரு இங்கிலீஷ் சர்ச்சு. நம்ம சர்வீஸில் அட்டன் பண்ணி பிரசங்க தான் கேட்க போகிறேன்னு சொல்லி கலர்ஃபுல்லாக ஷர்ட் போட்டு போயிட்டேன் நான். அங்கே ஆராதனை முடிஞ்சது, பிரசங்கம் முடிஞ்சிட்டு அவருக்கு 2வது ஆராதனை. இன்னும் 1 மணி நேரத்தில் அடுத்த ஆராதனையில் பேசணுமா. பொதுவாக 2 ஆராதனையில் தொடச்சி பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அங்கே பின்னால் ஆஃபீஸில் ஒரு உட்கார்ந்துருக்கிறார். நாங்கள் போன உடனே என்னை அழைச்சிட்டு போனவர் வந்து அந்த சர்ச்சில் ஒரு எல்டர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். சிலர் விவரம் இல்லாமல் இவர் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரும்பாங்க. நம்ம ஆட்களை மேடையில் இந்த தமிழ்நாட்டில் மோகன்லாசஸ் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன்னா என்னன்னே நம்ம ஆட்களுக்கு தெரியல. பல நாடுகளில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க தான் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன். அது தெரிஞ்ச இப்போ டிஜிஎஸ் தினகரன்னா பல நாடுகளில் தெரியும். இப்போ பால் தினகரனையும் நிறைய பேருக்கு தெரியுது. அமெரிக்காவில் போனால் இங்கிலீஷ்காரங்க கேட்குறாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் ஜீசஸ் கால்ஸ் தினகரன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தான் உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள். நம்மளை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு நம்ம முழுசாக தெரியாது. உண்மை தானே, நிறைய தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முழுசாக தெரியாது. ஒரு ஏரியாவுக்கு தெரியும், அவ்வளோதான். அதுக்குள்ளே உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், விவரமில்லாத ஆட்கள் நம்ம ஆட்கள். அது மாதிரி அவர் போய் அறிமுகப்படுத்தினார். இது மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அந்த எல்டர் உள்ளே போனார். நாங்கள்லாம் சர்வீஸ் முடிஞ்சுட்டு புறப்படலான்னு இருக்கும்போது ஓடி வந்தார். வந்து பென்னிகின்கிட்ட போய் சொன்னேன், இந்தியாவிலேருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, அவரை மீட் பண்ண முடியுமான்னு. வர சொல்லிட்டாரு. அவனால் வாங்க அப்படின்னார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பிரசங்க கேட்டுட்டு வரணும்னு வந்து போனது. அங்கே அவர் வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஊழியக்காரனை மீட் பண்ண போகிறோம். திடீர்னு சொன்னதுனால ஆயத்தம் இல்லை. அப்போ நான் நினச்சேன், ஐயோ முதல்ல தெரிஞ்சதான ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ் போட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. அவர்கிட்ட போன உடனே அவர் உட்கார்ந்துருந்து ஒரு எலும்பி நின்று, ஏன்னா அவர் பார்த்ததே கிடையாது, பேரே அவருக்கு தெரியாது. மோகனில் தினகரன்னா தெரியும், பால் தினகரன் கூட இப்போ பென்னிகனுக்கு தெரியும். ஏன் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது. இந்தியாவில் வந்து ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். அவர் அவ்வளோ மரியாதையாக எழும்பி நின்று, டயர்டாக இருக்கா, எழும்பி நின்று கையை பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தார். பேசிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் எடுங்கன்னு தோளில் கையெல்லாம் போட்டார். அவரே கையெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து, அந்த ஃபோட்டோவை பார்த்தா அசிங்கமாக இருக்கு எனக்கு. அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காரு, நான் கலராக நிற்கிறேன். ஆயத்தம் இல்லை. நான் இப்போ நினச்சேன், ஐயோ முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு ப்ரிப்பேராக போயிருக்கலாமே ஒரு ஊழியக்காரனை சந்திக்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை சந்திக்கிற கூட ஆயத்தோன்ற ஒரு எண்ணம் வருது. அதே பால் எங்கேச்சோ சென்னைக்கு வந்திருந்தார். நம்ம சொன்னாங்க, அவரோட ஒரு டின்னர் ஒழுங்கு பண்ணியிருக்கோம் பல ஊழியக்காரங்க, அந்த ஊழியக்காரங்களோட நீங்களும் வாங்க பால் எங்கேச்சோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ எப்படியோ அவர் கூட டின்னர் சாப்பிட போகும்போது தூரத்தில் இருந்தால் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்காத சந்தர்ப்பம் கிடைக்குமேன்னு சொல்லி அதுக்கேற்ற ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டேன் நான். அப்போ ஒரு ஆயத்தம், ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகிறேன்றோடனே ஒரு ஆயத்தப்படுகிறோம். அப்படி போய் அவர் சந்தித்து ஃபோட்டோ எடுத்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கேரளாவில் ஒரு சமயம் ரெய்னார்ட் போங்கே வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் பங்கு பெற போயிருந்தேன். அங்கே அந்த ஊழியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியக்காரை கூட்டு போனதுனால ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். பக்கத்தில் அவரை பார்த்து ஒரு பிரசங்க மண்டலம் பார்க்க முடிந்தது. ஆனால் அவரை பர்சனலாக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது, அது எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அவர் ஒழுங்கு பண்ணிட்டார். நீங்கள் அவரை பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ரெய்னார்ட் போங்கேயோட கை கொடுத்து பேச ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ ஒரு ஆயத்தம், அவரை சந்திக்க போகிறோம் தெரிஞ்சிட்ட முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பரேஷன். T.L. ஆஸ்பான் எனக்கு ரொம்ப பிடித்த ஊழியக்காரர். சாம் செபச்சுத்தர் அண்ணனும் அவருடைய ட்ராக்ஸ் தான் நிறைய விநியோகிச்சிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு ட்ராக்ஸ் அந்த காலத்தில் வாங்கி நிறைய கொடுத்துருக்குறோம். அவருடைய புஸ்தகங்கள் நிறைய வாசித்திருக்கிறேன், மேகசின் வாசித்திருக்கிறேன். அவருடைய புஸ்தகங்கள் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். T.L. ஆஸ்பான் அவருடைய சோல் வின்னிங் என்கிற அவருடைய புஸ்தகத்தை வாசித்தவங்க ஆத்மாதாயம் பண்ணாமலே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் T.L. ஆஸ்பான் எழுதினார். அது மாதிரி 2-3 புஸ்தகம் இருக்குது ஆத்ம ஆராயத்துக்காக எழுதினார். அதனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு பிரியம். அவர் அவரை பார்க்கணுன்னே அமெரிக்கா போன போது தேடி போன அவர் இல்லை, தல்சாவில் அவர் இல்லை. அப்போ பார்க்க முடியாமல் திரும்பிட்டோம். மதுரைக்கு அவர் வந்திருந்தார் சில வருஷத்துக்கு முன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால். கூட்டம் ஒழுங்கு பண்ணவங்க, பிரதர் நீங்கள் வாங்க ஒரு நாள் T.L. ஆஸ்பான் மீட்டிங் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணணுன்னாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க அவரை மீட் பண்ண நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம், நீங்கள் அவரை மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ அவரை மீட் பண்ண போகிறோம், ஒரு ஆயத்தம், அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு, ஒரு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போனோம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். என்ன அவருடைய புஸ்தகத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மெசேஜ் கேட்டிருக்கிறோம், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவரை பக்கத்தில் அவரை பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக பக்கத்தில் பார்க்க போகிறோம். நான் போய் அவர் பக்கத்தில் பேசி அதை அறிமுகப்படுத்தின உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டார். என் கையை பிடிச்சி தடவிட்டே பேசுகிறார். 10 நிமிஷம் என் கையை அவர் விடலை, நான் எடுக்கணும். அவர் கையை பிடிச்சிக்கிட்டே அவர் பேசின ஞாபகம் இருக்குது. ஏப்ரஹாம் வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் காடை பற்றி ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசுகிறார். நான் அவர்கிட்ட எதுவும் பேசுன்னு எனக்கு வரவே இல்லை. அவர் பேசுகிறத கேட்கணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு தேவ பிரசன்னம். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசிட்டு அப்புறம் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கடந்து வந்தேன். அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் போனேன். என்ன இப்போ அவரை பார்க்க போகிறோம் என்கிறதாக. இயேசு திரும்ப வரப்போகிறார். எப்போ வருவார் தெரியாது. இன்றைக்கி வரலாம், நடுராத்திரியில் வரலாம், இப்போ எக்காலம் தோணிக்கலாம், எனி டைம். அப்போ எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அதான் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். நாளைக்கு போய் இந்த ஊழியக்காரரை சந்திக்கலான்னா அதுக்கு ஆயத்தப்பட முடியும். திடீர்னு எக்காலம் துணிக்கும், திடீரென்று ஆண்டவருடைய வருகை இருக்கும். அப்போ அவரை சந்திக்கும் போது நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தம் என்பது ரொம்ப அவசியம். முகமுகமாக பார்க்க போகிறோன்னா அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? பட்டு சேலை எடுத்து வச்சுக்கலாமா? வெள்ளை ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கலாமா? அவர் வரும்போது நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறதுக்குன்னு கேட்டால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிற தேவன் அல்ல. அப்போது அவர் வரும்போது எப்படி வருவார்? சில காரியத்தை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசுவே சொல்லுகிறார். 3 காரியம் சொல்லுகிறார். 6வது வசனம் வாசிக்கும்போது அவர் மணவாளனாக வரப்போகிறார். மணவாட்டியை சந்திக்கிற மணவாளன். 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஊழியக்காரரிடத்திலே கணக்கு கேட்கிற எஜமானனாக அவர் வருவார். ஊழியக்காரரிடத்திலே கணக்கு கேட்கிற எஜமான். பொறுப்பை கொடுத்தேனே, எனக்காக என்ன செய்தாய் என்ற கணக்கு கேட்கிற எஜமானனாய் வருவார். 31ஆம் வசனம் வாசிக்கும்போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நியாயாதிபதியாய் வருவார். இயேசுவே அதை குறிப்பிடுகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது மணவாளனாய் அவர் வருகிறார். அப்போ நாம் மணவாட்டிகள், அவர் மணவாளன். ஒரு மணவாளனை சந்திக்க ஒரு மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவதை போல அந்த மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க, அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க, முகமுகமாய் அவரை பார்க்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன ஆயத்தம்? ஒரு மணவாளன் மணவாட்டினிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன?
ஒருவேளை என் மணவாட்டி அழகாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்ல ஆபரணங்களால் அலங்கரித்திருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்த்தாலும் முக்கியமாய் ஒரு மணவாளன் மணவாட்டினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. எதை அவன் எதிர்பார்ப்பான்? பரிசுத்தம். எனக்கு வரக்கூடிய அந்த மணவாட்டி அவள் குற்றமற்றவளாக, பரிசுத்தம் உள்ளவளாக, கற்புள்ளவளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மணமகனும், நீ உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா, நல்ல அழகாலாம் ட்ரெஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அவள் பாவத்தில் கெடுத்து கொண்டவள், ஓகேயா அப்படின்னு கேட்டால் ஓகே சொல்லுவானா? அவள் எவ்வளோ அழகாக இருந்தான்னா என்ன, அழகாக ட்ரெஸ் பண்ணான்னா வேண்டாம், பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு மணவாட்டி, ஒரு மணவாளன் எதிர்பார்க்கிறது ஹோலினஸ், பரிசுத்தம், கரைப்படாதவளாக இருக்கணும். அதுதான் எதிர்பார்ப்பு. மணவாளனாகிய இயேசு வரும்போது மணவாட்டியாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுகிறது, முற்றிலும் பரிசுத்தம். உங்களை முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. முற்றிலும் பரிசுத்தம். அதுதான் மணவாளன் வரும்போது முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அவரை தரிசிக்க முடியும், அவரை முகமுகமாய் பார்க்க முடியும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அந்த பரிசுத்தத்தில் நாம் கடந்து போவதற்கு, அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு, மணவாளனை சந்திக்க ஒரு மணவாட்டியாக நாம் ஆயத்தப்படுவதற்கு 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அனுதினமும் அந்த ரத்தத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அனுதினமும் அந்த ரத்தத்திற்கு கீழே நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் இன்றைக்கு என்னை கழுவட்டும், அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். ஒரு நாள் நான் கழுவப்பட்டேன், ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதோடு நின்று விடக்கூடாது. அனுதினமும் அந்த ரத்தத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறாரு. வரப்போகிறார் மணவாளன். அப்ப என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஒரு நாள் அவருடைய ரத்தம் கழுவி விட்டது, இனிமேல் அவருடைய கிருபை எனக்கு போதும், நான் என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்ற உபதேசத்தை கொண்டு வருகிற பொய்யர்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். வேத வசனத்தை புரட்டி பேசுகிற ஏமாற்றுக்காரர்கள் திருச்சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். விசுவாசியே விழித்துக்கொள், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி அவருடைய கிருபை எனக்கு போதும், என்ன பாவம் செய்தாலும் ரட்சிப்பதான் என்று சொல்லுகிற மாய்மாலக்காரர்கள், ஏமாற்றுகிற கள்ள உபதேசிகள் சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். விசுவாசியே ஜாக்கிரதையாயிரு, ஏமாந்து போகாதே. வேத வசனத்தை கையில வைத்துக் கொண்டு ஜாலம் பேசுகிற பொய்யான மாய்மாலக்காரர்கள், ஏமாந்து போகாதே. வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்திலே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கிருபை கிருபை என்று ஏமாற்றி பாவத்திற்கு பஞ்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிற பொய்யர்கள் வருகையிலே நடுங்கி போவார்கள். ஏமாற்றப்பட்டு போகாதிருங்கள். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். மணவாளன் பரிசுத்தமாய் வருகிறார். நாம் இன்னும் பரிசுத்தத்திற்கு பிரயாசப்பட வேண்டும். நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்தமாகணும், இன்னும் உம்முடைய ரத்தத்துக்குள் வைத்துக் கொள்ளும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன், பெர்ஃபெக்ட், இன்னும் ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லுகிறவன் விழுந்து போகிறவன், சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறவன். வசனத்தை கொண்டுதான் பிசாசு இயேசுவை சோதிக்க வந்தான். வசனத்தை புரட்டுகிறவன் பிசாசு, வசனத்திற்கு தவறான விளக்கம் கொடுக்கிறவன் பிசாசு. இந்த பிசாசின் வஞ்சகத்திலே சில ஊழியர்கள் இன்றைக்கு விழுந்து போனார்கள். கடைசி காலத்திலே அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற போதகர்கள் வருவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறாரு. கவனமாயிருங்கள். வசனம் சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கொள், இன்னும் பரிசுத்தத்தின் மீது தாகம் கொள்.
இன்னும் நான் முற்றிலும் தேறிவிட்டேன் என்று பவுலே சொல்லவில்லை. நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. இன்னும் கடந்து போகிறேன், இன்னும் 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 பரிசுத்தத்திலே முன்னேறி போகிறேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் அவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்கள். 2 யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனம் இது உங்களை பரிசுத்தமாக்கும். பைபிள் வசனம் இதை வாசிக்கணும், தியானிக்கணும். அனுதினமும் இந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும். அனுதினமும் இந்த வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரணும். அனுதினமும் இந்த வசனம் உங்களுடைய சிந்தைக்குள்ளே வரணும். இந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். வசனம் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்த இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர். தீத்து 3:5 வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதல். ஆவிக்குள்ள தினந்தோறும் நிரம்பி 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 செபிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை திருப்பத்தூரில் வந்து ஆவியில் நிரம்பினால் போதாது. அனுதினமும் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தனி ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணுங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேச பேச பேசதான் பக்தி விருத்தி ஆகும், பரிசுத்தம் விருத்தி ஆகும், விசுவாசம் விருத்தி ஆகும், தேவனோடு உள்ள ஐக்கியம் விருத்தி ஆகும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க 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 இதெல்லாம் செய்யாம மணவாளனை சந்திக்க முடியாது. இந்த ஆயத்தம் வேணும். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். ஆண்டவரே உம்முடைய வசனம், வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். அது உங்களை பரிசுத்தப்படுத்த இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு முழு இடம் கொடுக்கணும். ஆவிலை நிறைந்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி 2 முக்கியமான காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரை நான் முகமுகமாய் சந்திக்கணும்னா, அவரை போய் மகிழ்ச்சியோடு நீங்கள் சந்திக்கணுமானா என்ன செய்யணும்? எல்லாருமே சந்திக்கலாம். ஆனால் சந்தோஷமாக அவரை போய் நீ சந்திக்கணுமானா, நிறைய பேர் நினைக்கிறாங்க பரலோகத்துக்கு போனால் கோடான கோடி பரிசுத்தவான்கள் வருவாங்கல்ல, இயேசு மேடையில் இருப்பார், நம்ம எங்கேயாவது பின்னால் நின்று அவரை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? சாம் ஜெபத்தர, மோகன்லாஸ் ஊழியக்காரங்களாம் பக்கத்தில் போய் இயேசு பக்கத்தில் கை கொடுக்கலாம். நம்ம இங்கே ஓரமாக தூரத்தில் நின்று பார்ப்போம். இப்போ இருக்கிற மாதிரி திருப்பத்தூரில் சிலர் தான் முன்னால் உட்காந்துருக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் பின்னால். முகமே சரியாக தெரியல, சத்தம்தான் நல்லா கேட்குது. இந்த மாதிரி தான் மோட்சத்தில் இயேசு வந்து அங்கே சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார். ஊழியக்காரங்க அவங்க தீர்க்கதரிசிகள்லாம் பக்கத்தில் போவாங்க, நம்மெல்லாம் பின்னால் நிற்போம். அப்படியா நினைக்கிறீங்க? மோட்சத்தில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் ஒரு முறை சொன்னாங்க, அங்கே போனால் எல்லாருக்கும் பக்கத்தில் இயேசு நிற்பாராம். யாரும் இயேசுக்கு தூரமாக நிற்க மாட்டாங்களா? அதான் மோட்சத்தினுடைய பாக்கியம். எல்லாருக்கும் பக்கத்தில் இயேசு நிற்பார். மோட்சத்தில் எங்கு திரும்பினாலும் இயேசு தெரிவார். இங்கே இயேசு, அங்கே இயேசு, எங்கே பார்த்தாலும் இயேசு, யார் பக்கத்திலும் இயேசு. எல்லாருக்கும் சமீபமாய் அவர் இருப்பார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மோகன்லாஸ் பக்கத்தில் தான் நிற்பேன், நீங்களாம் தூரமாக நில்லுங்க அப்படி சொல்லுகிறவர் அல்ல. உங்கள் பக்கத்தில் அவர் நிற்பார். நீங்கள் அவர் பக்கத்தில் இருப்பீங்க. நீங்கள் அவர் முகமுகமாய் பக்கத்தில் பார்ப்பீங்க. இது மாதிரி கேமரா வச்சு ஸ்க்ரீனில் காட்ட மாட்டாங்க இயேசுடைய முகத்தை. நீங்கள் பக்கத்தில் கை கொடுத்து அவருடைய முகத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். எத்தனை கோடி பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பக்கத்தில் இயேசு நிற்பார். அத்தனை பேரும் இயேசுவை சமீபமாக பார்ப்பாங்க. அவர் இங்கே மேடையில் தூரத்தில் பார்க்கறது அல்ல. அதான் மோட்சத்தின் பாக்கியம். அவரை முகமுகமாக பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் பக்கத்தில் போய் அவரை கை கொடுத்து பார்க்கும்போது அவர் சிரித்த முகத்தோட, என் மகளே நீ வா, என் மகனே நீ வா, நீ கூப்பிட்டு உங்களை அணைத்து கொள்ளும் போது எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அவர் வரும் நாளிலே அவர் என்னை கரமசைத்து அழைப்பார், கூப்பிடுவார், மகனை காம் காம், மகளே காம், வந்துட்டியா, நீ மோட்சத்துக்கு வந்துட்டியா, என்னை பின்பற்றி வந்தியேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவரை முகமுகமாய் பார்ப்போம். தூரத்தில் இல்லை, பக்கத்தில் நின்று அவரை பார்ப்பீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிப்பார்.
உங்கள்கிட்ட பேசுவார், உங்கள்கிட்ட கை கொடுப்பார், உங்கள் தோளில் கை போட்டு என் மகனே மகளேன்னு சொல்லுவார். அதான் பரலோகத்தின் பாக்கியம். நீங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவரை முகமுகமாய் காண்பது, அதுக்காக நம்ம எவ்வளோ ஆயத்தப்படணும், எவ்வளோ ஆயத்தப்படணும். ஒரு முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னா வருஷக்கணக்காக காத்திருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் கிடைச்ச பிறகு 9 மணிக்கு அவங்கள பார்க்கணுன்னா 7 மணிக்கு வந்துடணும், 2 மணி நேரத்துக்கு முன்னால் வரணும். எதுக்கு? அவர் எப்படி நீங்கள் பேசணும், அவர்கிட்ட உட்காருன்னா சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் இப்படி ஒன்றுமே இருக்கக்கூடாது, பாக்கெட்டில் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. போனோடனே பொம்மை மாதிரி போகணும், சேர் மேலே உட்காந்துருக்கணும், தலை எங்கெங்கே அசைக்கப்படாது, நேரில் பார்க்கணும், ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்க பேசுகிறது கேட்கணும், பார்த்துட்டு வந்துடணும். அவ்வளோதான். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுக்கு அவ்வளோ ப்ரிப்ரேஷன். 9 மணி சீக்கிரமாக காலையிலே எழுப்பி குளித்து இந்த ட்ரெஸ் போட்டு போகலாமா, அந்த அவங்க உங்கள் ட்ரெஸ்ஸே பார்க்க போகிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தனியாக அப்படியே ஏசு அப்படி கிடையாது, உங்களை ரசிப்பார், நம்மளை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைங்க, என் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, என் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், நம்மளை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார், நம்மளை பார்த்து அவர் ரசிப்பார், நம்மளை பார்த்து மகிழுவார். மோட்சனர் அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிற இடம் கிடையாது. அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். உரிமையாக தேவதூதர்கள் தான் அட்டென்ஷனில் நிற்பாங்க, எல்லோரும் பயந்து போய் நிற்பாங்க. நம்ம கிடையாது, நம்ம உரிமையாய் அவர் அப்பான்னு அழைக்கிற ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியம் பெற்றவர்கள், அந்த சந்தோஷம் பரலோகத்தில். அவரை நம்ம பார்க்க போகிறோம், முகமுகமாய் பார்க்க போகிறோம். அவர் நம்முடைய முகத்தை பார்த்து பேசுவார். ஒவ்வொருத்தரையும் உங்களை பார்த்து அவர் பேசுவார், உங்ககிட்ட கை குலுக்கி பேசுவார், உங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். மறந்துடாதங்க. ஏதோ கூட்டத்தில் கும்பலில் ஒரு ஆளை நம்ம நிற்போம், ஏசு அங்கே இருப்பார் அப்படின்னு கற்பனை பண்ணாதங்க. மோட்சம் என்பது நாம் ஒவ்வொருவரோடும் இயேசு முகமுகமாய் பேசுகிற இடம், நம்ம பக்கத்தில் அவரை பார்த்து பேசி மகிழுகிற ஒரு இடம். அதுக்கு தான் தேவன் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதற்கு நம்ம ஆயத்தப்படணுமானா எவ்வளோ நம்ம ஆயத்தப்படணும். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமுள்ள இடத்துக்கு அவரை சந்திக்க போனோன்னா பாருங்கள், ஒரு ஊழியக்காரனை சந்திக்கும் போது வெறுங்கையாக போயிட்டேனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். முதல்ல தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருப்பேனே அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு வருத்தம் மனதுக்குள்ளே. அப்போ அவரை சந்திக்க போகும்போது நீங்கள் வெறுங்கையாக போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? வெறுங்கையாக போவீங்களா இயேசுவை சந்திக்க? அப்போ என்ன பண்ணுறது? என் நகையெல்லாம் கொண்டு போட்டா, வச்சுருக்க நகை ஒரு 20 பவுன் இருக்குது, 30 பவுன் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் வரும்போது கொண்டு போய் மோட்சத்தில் தங்கத்தில் ரோடெலாம் போட வேண்டியது இருக்கும்ல, கொஞ்சம் தர ஆண்டவர் என்ன அவர் சொல்லுவார், இங்கே ரோடே தங்கண்ணா மகளே, உன் தங்க இங்கே தேவையில்லை, அது பல்லவத்துக்கு போகவும் போகாது, வெள்ளியும் போகாது, பொண்ணும் போகாது, ஒன்று கொண்டு போக முடியாது. நிறைய சொத்து, ஒரு 100 ஏக்கர் இருக்குது, ஒரு 3 வீடு இருக்குது, ஆண்டவங்க எழுதி வச்சுருட்டுமா மோட்சத்தில் தேவதூதில் வந்து தங்கிக்கிட்டோம், ஊழியக்காரங்க வந்து தங்கிக்கிட்டோன்னு கேட்டால் அவர் பரலோகத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார், உன் வீடெல்லாம் தேவையில்லை. அப்போ என்ன ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளுவார்? என்ன அவருக்கு கொண்டு போனோம்? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் எதிர்பார்க்கிற என்ன என்பதை குறித்து 2 வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 21:36. லூக்கா 21:36 வசனம் இயேசுவே சொல்லுகிறார் பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு ஒரு காரியம் சொல்றார், அவரே சொல்லுகிறார். கடைசி காலத்தில் வருகைக்கு முன்னால் நடக்கிற தீமைகள், கடைசி கால ஆபத்துகளை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறார். பூமி அதிர்ச்சி வரும், கொள்ளை நோய் வரும், ரத்தம் சிந்தப்படும், சுனாமி வரும், அதாவது அலைகள் கொந்தளிக்கும், இந்த ஆபத்தெல்லாம் நடக்கும். சூரியனில் சந்திரனில் மாற்றம் வரும், உலகம் எங்கும் ஒரு பயங்கரம் உண்டாகும், எல்லா ஜனங்களுக்குள்ளே, அதாவது பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது கண்ணியை போல வரும். அதெல்லாம் சொல்லிட்டு, ஆகையால் இதெல்லாம் வர்றதுனால இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, கடைசி கால ஆபத்துகள் வரும், அதை யாரும் தடுக்க முடியாது. பூமி அதிர்ச்சி வந்தே தீரும், கொள்ளை நோய் வந்தே தீரும், பஞ்சம் வந்தே தீரும்,
இதெல்லாம் நடக்கும். சுனாமி, அலைகள் கொந்தளித்தே தீரும். அதெல்லாம் நடக்கும்போது அந்த தீமைக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, அந்த ஆண்டவருக்கு முன்னாலே போய் முகமுகமாய் அவரை தரிசிப்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. நீங்கள் பாத்திரம்தானா? அவரை சந்திக்க முடியுமா? அவருடைய முகத்தை தரிசிக்க முடியுமா? அந்த பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் என்னை பார்க்கணுமா? என் முகத்தை தரிசிக்கணுமா? நீங்கள் வந்து என் முகத்தை பார்த்து என்னில் மகிழ்ந்து களி கூறணுமா? உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அப்போ எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்க தான் அவரை தரிசிக்க முடியும். ஜெபம் பண்ணாமல் தூங்கிக்கிட்டு கிடக்கிற ஆட்கள் அவரை தரிசிக்க முடியாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் ஆண்டவரை சொல்லுது. இயேசுவே கொடுத்த ஆலோசனை. எப்பொழுது என்னங்க ஜெபிக்கிறது? நான் தான் என் படிப்புக்காக 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், எங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்கு, மனைவிக்கு, வியாபாரத்துக்கு, வருமானத்துக்கு, சுகத்துக்குன்னு அதுதான் ஜெபம் பண்ணிடுறேன்ல. அதான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருமில்ல. அப்போ என்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? 24 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதோ காலையில் 7 மணி நேரம் ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்க சொன்னால் சரி, சாயங்காலம் வேணால் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். அதுவே எனக்கு கஷ்டம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதிகாலையே 8 மணி தான். 8 மணி தான் அதிகாலை நேரம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு காலையில் 8 மணிக்கு எழும்பிடுறேன் வேலைக்கு போகிறதுக்கு, காலை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அப்படி சொல்கிற ஆட்களே நான் பார்த்துருக்கிறேன். சிலர் வந்து அதிகாலையில் 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிக்கிறாங்க ஒரு கூட்டம் மக்கள். அப்போது தேவ சமூகத்தில் ஒரு கூட்டம் அப்படி ஜெபிக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஜெபிக்காமலேயே சுருக்க ஜெபம். சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள், சுருக்க ஜெபம் மாதிரி. ஸ்கூலுக்கு போகும்போது நின்றுக்கிட்டு ஒரு ஜெபம், வேலைக்கு போகும்போது நின்றுக்கிட்டு ஒரு ஜெபம், சுருக்க வேறு வாசிப்பு. கேலண்டரில் போட்டு கொடுத்துட்றாங்கல்ல, இன்றைக்கி என்ன வசனம் வாசித்தாச்சு, பைபிள் வாசித்தாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, 5 நிமிஷத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் வரும்போது உங்களை கூப்பிட்டு வா மகளே வா அப்படின்னு கூப்பிடுவார்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு பேருக்கு ஒரு வசனம், பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு காலத்தை கழிச்சிட்டா அந்த பரலோக பாக்கியம், அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற முடியுமா? அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்னங்க அப்படி ஜெபிக்கிறதுக்கு? நம்ம தான் 5-10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் ஜெபிச்சிடறோமேன்னா, 1 தீமோத்தேயு 2 முதல் 2 வசனம் நாம் எதுக்கு ஜெபிக்கணும்னு அவரே எழுதி வைத்திருக்கிறார். அவரே ஆவியானவரே எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணுமா? நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். உங்கள் கூட வேலை பார்க்குற எல்லாருக்காக ஜெபிக்கணும். உங்கள் வகுப்பில் படிக்கிற எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. எல்லாருக்காக ஏங்க நம்ம ஜெபிக்கணும்? எல்லாருக்காக எதுக்கு ஜெபிக்கணும்? இதான் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜெபிச்சா போதும் இல்லை, நம்ம குடும்பத்தாருக்கு ஜெபிச்சா போதும் இல்லை, எதுக்கு எல்லாருக்காக ஜெபிக்கணும்? 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் அவருடைய சித்தம். எல்லாருக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்காக சிலுவை சுமந்திருக்கிறார். எல்லாருக்காக வார அடிபட்டு இருக்கிறார். எல்லாருக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருக்காக அவருடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார். உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவை சுமந்து கொண்டு போனார். எல்லாருக்காக அவர் அடிக்கப்பட நொறுக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் விரும்புகிறார். அதனால எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபிக்கணும்? எல்லாருக்காக. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட
நான் ஜெபம் பண்ணுகிறேன். இப்போ இந்தியா எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியாவில் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க நிறைய இருக்காங்களா? சில வணக்கம் செய்கிற கிறிஸ்தவங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல, பக்தின்ற பேரில் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களே பைபிளுக்கு மாறாக நடக்கிற எல்லாம் நரகத்துக்கு தான் கொண்டு போகும். நிறைய கிறிஸ்தவங்களே சில வணக்கம் பண்ணி நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி தெரியல, வெறும் பக்தி இருக்குது. முழங்கால் போட்டு நெடுமுழங்கால் நிற்பாங்க. வெறும் பக்தி இருந்தால் பலத்து போக முடியுமா? ரட்சிக்கப்பட்டால் தான் பலத்து போக முடியும். ரட்சிக்கப்படாத ஊழியக்காரங்க இருக்காங்க, ரட்சிக்கப்படாத பிஷப் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாமல் பலத்து போக முடியாது, அவங்களுக்கு தெரியல. அப்போ ரட்சிக்கப்பட்டன்னா ஆண்டவரே, இங்கே கிறிஸ்தவர்கள் சிலை வணக்கம் பண்ணுறாங்க, தூதனை வணங்குறாங்க, ரட்சிக்கப்படலை, வெறும் பக்தியாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு பாரம் கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும். அவங்களுக்காக எத்தனை பேர் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறியாமல் இருக்கிறாங்களே, இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படி ஜெபிக்கணும். அப்போ அவங்க ரட்சிக்கப்படணும். இந்துக்கள் பாருங்கள், நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால எனக்கு அவங்க மேலே அதிக பாரம். ரொம்ப பக்தி உள்ளவர்கள், அவங்க தான் மெஜாரிட்டி இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு பாரம் கொண்டு ஜெபிக்கணும். இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். எவ்வளோ பக்தியாக அவங்க தொழுது கொள்கிறாங்க, பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக இயேசுரத்தை சிந்தி இருக்கிறார், அவங்க ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு பாரம் கொண்டு ஜெபம் செய்வார். புத்த மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். சீக்கிய மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, மத கொள்கைகளை பின்பற்றுறாங்க. ரட்சிப்பு என்பது மதத்தினால வருகிறது அல்ல. மதம் வேறு, ரட்சிப்பு வேறு. இந்த வெறும் மதத்தில் இருக்கிறவங்க அவங்க பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது, அவங்க ரட்சிக்கப்படணும். ஜைன மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நம்ம யார் யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ ரட்சிப்புக்காக இந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும், ஒரு பாரத்தோட, ஆத்ம பாரத்தோட நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, ரோமர் 10:1 பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி பண்ணும் விண்ணப்பமுமாக இருக்கிறது. தன் ஜன ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார், அதற்காக ஜெபம் பண்ணுகிறார். என் ஜன ரட்சிக்கப்படணும், என் தமிழ் மக்கள், என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்பணும், அதுக்காக ஜெபிக்கணும். விரும்பினா போதாது, பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். கலாத்தியர் 4:19 வாசிக்கும் போது, கிறிஸ்துவனுடைய உள்ளத்திலே உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னா அந்த தாய் கர்ப்ப வேதனை வழியாய் கடந்து செல்லணும். வலி வந்தால் தான் குழந்தை பெற்றெடுக்க முடியும். அந்த கர்ப்பத்தின் வலியை தாங்கினாதான் ஒரு அருமையான குழந்தையை பெற்றெடுத்து மகிழ முடியும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுமானா ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு தாய் கர்ப்ப வேதனைப்படுகிறார்களோ, இயேசு ஒரு உள்ளத்தில் பிறப்பதற்கு, இயேசுக்குள்ளாக ஒரு ஆத்மா பிறப்பதற்கு நமக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை வேண்டும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, கிராமத்தில் சுற்றில் இருக்கிற மக்களை பாருங்கள். அவங்க ரட்சிக்கப்படணும்னு சாதாரணமாக ஜெபிக்காதபடி ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம். ஆண்டவரே, என் ஜனங்கள் இவங்க யாரும் நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது, இவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, இவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு வியாகுலப்பட்ட பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போகும். பரலோகத்தில் இந்த பதில் வரும். அங்கே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வரும்போது நீங்கள் வெறுங்கையாக போய் நிற்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுவார், மகளே, என் மகனே, நீ அழுது ஜெபிச்சல்ல உன் கிராமத்தில் இந்த 100 பேர் வந்திருக்காங்க பாரு, ஒன்னால தான் அவங்க மோட்சம் வந்திருக்கிறாங்க, அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. வெறுங்கையா போய் பரலோகத்தில் அவரை சந்திக்க கூடாது, வெறுங்கையா போய் இயேசுக்கு முன்னால் நிற்கக்கூடாது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறபடி நாம் ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி செபிக்க வேண்டும், கண்ணீரோடு செபிக்க வேண்டும். ஒரு ஆத்ம வியாகுலத்தோடு பாரத்தோடு நாம் செபிக்கணும். நம்முடைய தேசத்தை பாருங்கள், 130 கோடிக்கும் அதிகமான ஆத்மாக்கள், பக்தி உள்ள மக்கள், அறியாமையில் இருக்கிற மக்கள். இது ஒரு தெய்வம்னா நம்பிடுவாங்க,
பக்தி உள்ள மக்கள், தெய்வத்தை தேடுகிற மக்கள். அமெரிக்காவில் போங்க, மற்ற வெளிநாடு போங்க, கிறிஸ்தவங்க பின்வாங்கி போனவங்க நோ காட் அது ஸ்டைலாக சொல்லிட்டு போவாங்க, நோ காட், மதிகேடன். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. தெய்வத்தை தாகத்தோடு தேடுகிற மக்கள், வாஞ்சியோடு தேடுகிற மக்கள், அவங்களுக்காக நம்முடைய உள்ளம் பரிதாபம் கொள்ளணும். ஆண்டவரே இவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, நீ சந்திக்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும், நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், பாரம் கொள்ளணும், ஆண்டோடத்தில் அழுது புலம்பி ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம். 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபிக்கணும். அது ராஜாக்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்க. இப்போ பிரதம மந்திரி, ஜனாதிபதி, மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மந்திரி சபை, அவங்களாம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். ஒரு மாவட்டம் என்று வரும்போது கலெக்டர், அப்புறம் தாலுகானி வரும்போது தாசில்தார், அப்புறம் டிஎஸ்பி, எஸ்பி, அவங்களாம் ஒரு அதிகாரம். காவல்துறை அதிகாரிகள், நீதித்துறை, ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இவங்க மாநிலத்தினுடைய ஜட்ஜ், இவங்க ஹைகோர்ட்டில் இருக்கிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஜட்ஜாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கிற, தீர்ப்பு கூறுகிற அதிகாரம், அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதிகாரம். அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசாங்கத்தில் ஒரு அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறவங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா? ஆண்டவர் சொல்கிறார், பிரதமருக்காக தினமும் ஜெபிக்கணும், முதலமைச்சருக்காக தினமும் ஜெபிக்கணும், மந்திரி சபை மந்திரிகளுக்காக தினமும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க தவறுனா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்காட்டா என்ன நடக்கும்? கலகம் வரும், ஒழுக்க கேடானது தேசத்தில் சம்பவிக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க கொலை செய்யப்படுறாங்க, ஒழுக்க கேடானது நடக்குது. சின்ன பிள்ளைகள் கூட போதை மாத்திரைகள் பயன்படுத்துகிறாங்க, மதுபான கடைக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரணம் நம்ம அதிகாரிகளை, கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லுகிறோம். ஆனால் வசனம் யாரை குற்றம் சொல்லுகிறாரு? நீ ஜெபிக்கலை, நீ போதுமான அளவு ஜெபிக்கலை, நீ பொறுப்படுத்த ஜெபம் பண்ணலை, நீ ஒழுங்காக ஜெபித்திருந்தா இந்த ஒழுக்கக்கேடு நடக்காது. வசனம் வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறார். அப்போ தேசத்தில் நல் ஒழுக்கம் காணப்படுவதற்கு நம்முடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். யாருக்காக ஜெபிக்கணும்? பிரதமருக்காய், முதலமைச்சருக்காய், அமைச்சர்களுக்காய், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும். தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறோமா? நாம் பிரதமருக்காக நாம் சரியாக ஜெபம் பண்ணால் அவர் மேலே கர்த்தர் ஆளுகை செய்து கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். நாம் ஜெபிக்க தவறிவிட்டால் யார் பயன்படுத்துவார்? வேற ஆள் பயன்படுத்துவான். அவன் விரும்பினதெல்லாம் தேசத்தில் செய்ய வைப்பான். அதை செய்ய, யோகா பண்ணு, இதை கும்பிடு, அதை கும்பிடு, இதெல்லாம் கொண்டு வருவான். நம்ம ஜெபம் குறைவினால தான் இதெல்லாம் நடக்குது. நம்ம சரியாக ஜெபம் பண்ணால் அவங்க மேலே யார் ஆளுகை செய்வா? கர்த்தர் ஆளுகை செய்வார். நம்ம ஜெபிக்க தவறினால் சாத்தான் அவர்களை பயன்படுத்துவான். அதான் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். எபேசியர் 6:12 பவுல் எழுதுகிறார், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகளை குறித்து அவர் எழுதும்போது அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். நம்ம ஜெபிக்க தவறுனதுனால தான் இது நடக்கிறது. அப்போ தினந்தோறும் உத்தரவாதம் எடுக்கணும். நான் எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறேன், முதல்வருக்காக ஜெபிக்கிறேன், இந்த அமைச்சருக்காக ஜெபிக்கிறேன். சரியாக நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் அவளை ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவார். பாருங்க, தானியேலுடைய ஜெபம் பாபிலோன் தேசத்தில் சாத்தானை முடக்கி போட்டு விட்டது. சாத்தானால் செயல்பட முடியவில்லை, அரசாங்கத்தில் செயல்பட முடியல, ராஜாவை பிடிக்க முடியல, அவன் திட்டத்தை நிறைவேற்ற முடியல. ஏன்னா தானியேலுடைய ஒரு வாலிபனுடைய ஜெபம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் கூட சேர்ந்துட்டாங்க. இந்த 4 பேருடைய ஜெபம் பாபிலோன் தேசத்தில் சாத்தானை முடக்கி விட்டது. அதனால தான் தானியேலை அழிச்சாதான் நான் கிரியை செய்ய முடியும். அவன் ஜெபத்தை நிறுத்தினாதான் நான் இந்த தேசத்தில் ராஜாவை பிடிக்க முடியும், செயல்பட முடியும். அவனை சிங்கக்கபியில் போடணும். ஒரு சட்டமே கொண்டு வரப்படுகிறது தானியேலுடைய ஜெபத்துக்கு விரோதமாய்.
நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் உங்கள் கிராமத்தில் சாத்தானை செயல்பட விடக்கூடாது. உங்கள் பட்டணத்தில் பிசாசை செயல்பட விடக்கூடாது. உங்களுடைய அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க மத்தியில் சாத்தானை செயல்பட விடக்கூடாது. உங்களுடைய ஜெபம் எல்லாத்தையும் கட்டி போட்டு விடும், செயலற்றதாய் மாற்றிவிடும், ஆண்டவரை செயல்பட வைத்து விடும். அந்த மாதிரி ஜெபிக்கணும். இங்கே ஜெபிக்கிற மாதிரி வீட்டில் போய் ஜெபிக்கணும். ஒரு ஜெபக்குள் ஆரம்பித்து ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க 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 ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும்? ரோமர் 8:26-27 வாசிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார். ரோமர் 15:32 பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறதை போல நீங்களும் என் கூட சேர்ந்து போராடுங்க. வார்ஃபேர் ப்ரேயர். ஒன்று மன்றாட்டு ஜெபம், அழுது புலம்பி ஜெபிப்பது இன்டர்செஷரி ப்ரேயர். போராட்ட ஜெபம் என்பது வார்ஃபேர் ப்ரேயர். அசுத்த ஆவிகளோடு இன்னைக்கு காலையில் ஜெபிச்சோம் பாருங்க, 2 விதமான ஜெபம். ஒன்று கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பார், இன்னொரு ஆவில நிரம்பி பொல்லாத சாத்தானை எதிர்த்து ஜெபிப்பார். இந்த 2 ஜெபமும் சேரும்போது தான் சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், எழுப்புதல் உண்டாகும். அதனால தான் பவுல் அந்த அனுபவத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவராயிருந்தார். அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது, ஆவியானவர்களுக்குள்ளே இறங்கும் போது, அவர் நீங்கள் வழக்கமாக ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள், தேசத்திற்காக ஜெபிக்கிற காரியம் இருக்கலாம், அதெல்லாம் ஜெபம் முடிச்சுட்டு ஆண்டவரே நான் இன்னும் எதுக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் காத்திருக்கும் போது ஆவியானவர் இறங்குவார். அவர் சொல்லுவார், இதுக்கு ஜெபம் பண்ணு, இன்றைக்கு இந்த மந்திரிக்காக ஜெபம் பண்ணு, இந்த மாநில முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆவியானவர் உங்களோட தெளிவாக பேசுவார். சில வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் என்னுடைய ஜெப அறையில், முக்கியமாக என்னுடைய அறையில் நான் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கார்பெட் விரிச்சிருக்கு, அதில் தான் ஜெபிக்கிறது உண்டு. நான் ஜெபிக்க தூண்டப்பட்டு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ன அளவில்லாமல் நிரப்பினர். அப்போ நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கி நிரப்பின போது என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். இயேசு பிரத்யட்சமாக முகமுகமாக எனக்கு முன்னால் அந்த சேரில் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்கிட்ட ஒரு முக்கியமான காரியம் நான் பேசணும், நீ அதுக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? என்ன காரியம் ஆண்டவரே? சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசினார். ஒரு கற்பத்தில் அந்த குழந்தை எப்படி பாதிக்கப்படுது, அந்த கை குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆபத்தெல்லாம் வருது, ஆஸ்பத்திரியிலே கடத்திடுறாங்க, திருடிடுறாங்க. அப்புறம் சொந்த தாயினால் அந்த குழந்தை எப்படிலாம் பாதிக்கப்படுது. சில அந்த தாய்மார் திட்டும்போது, அந்த குழந்தைய பேசும்போது அதில் பாதிக்கப்படுற அதாவது ஒன்றொன்னா ஆண்டவனை காண்பித்துறார். இதை பார்த்தோன்னே எனக்கு அழுகையாக வருது. நான் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். நான் அழுது ஜெபம் பண்ணி முடித்த உடனே அடுத்த ஸ்டெப் சொல்லுகிறார். ஆர்ஃபனேஜ்ன்ற பேரில் என் நாமத்தை சொல்லி கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆர்ஃபனேஜை நடத்துகிறவங்க உள்ளே என்ன நடக்குது பாருன்னு ஆண்டவர் காமிக்கிறார். ஒரு சிலர் தான் உண்மை ஆர்ஃபனேஜ் நடத்தி பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பிள்ளைகள் பேரை சொல்லி தாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்க பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்க இந்த பிள்ளைகளுடைய பணத்தை செலவு பண்ணி இவங்களை பட்டினி போட்டிருக்கிறாங்க. பாரு எப்படி வச்சுருக்கிறாங்க. ஆண்டோடைய உள்ளந்த அதெல்லாம் நான் பார்த்து அழுகிறேன். ஒன்றொன்னா ஆண்டவர் சொல்கிறார், என்ன பிள்ளைகளை கடத்துகிற காரியம். 2 மணி நேரம் ஆண்டவர் பேசினார். 2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நான் அழுதுருப்பேன், கண்களில் கண்ணீரோட. இந்த மாதிரி பிள்ளைகளை நீ ஜெபம் பண்ணு. அதுக்கு பிறகு தான் எனக்கு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரமே அதிகமானது. அதுக்கு பிறகு தான் எங்களுடைய ஜெபக்குழுவில் இயேசுவின் ஊழியத்தில் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை அதிகப்படுத்த ஆரம்பித்தோம். அதன் பிறகு சிறு பிள்ளைகள் காரியத்தில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தோம். ஆண்டவர் எவ்வளோ கவனமாக இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும். அந்த பாரம் அந்த ஆவியானவர் உண்டாக்கினார். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், இதுக்கு ஜெபம் பண்ணு. அப்படி தான் ஒரு நாள் வாலிபர்களை குறித்து என்னோட ஒரு நாள் பேசினார்.
வாலிபருடைய ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக ஒன் பை ஒன் காமிச்சு எங்கெல்லாம் அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க, எங்கெல்லாம் சாத்தா அவங்களை கண்ணி வைக்கிறாங்க, எங்கெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு, பெற்றோரால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, ஃப்ரெண்ட்ஸால் அவங்க எப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் காமிச்சு இதுக்காகலாம் ஜெபம் பண்ணு. நீங்கள் காத்திருக்கும்போது ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக அவர் உள்ளே கொண்டு போவார் ஜெபத்துக்கு. அந்த மாதிரி ஜெபிக்கணும். பிரதமருக்காக திடீர்னு ஜெபிக்க சொல்லுவார். ஜெபம் பண்ணுன்னா பிரதமருக்காக மட்டுமே 1 மணி நேரம் ஜெபிக்க வைப்பார். அவர் மேலே எப்படி கர்த்தர் ஆளுகை செய்யணும், அவருக்கு தப்பான ஆலோசனை கொடுக்குறவங்க சுற்றிலும் வரக்கூடும், மந்திரி சபையில் அவருக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்க கட்சியிலேருந்து அப்படி எப்படி நெருக்கம் வரும், எப்படி இந்த சங் பரிவார அமைப்புகள் அவர் ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும் போது அவர் நமக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று ரோமர் 8:27 வாசிக்கிறோம். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வைப்பார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைப்பார். அந்த பாரத்தை ஆவியானவர் உண்டாக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெருமூச்சு வரும், அழுகை வரும். நான் அந்த சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேச 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 எனக்கு ஒரு ஏக்கமும் பெருமூச்சும், தரையில் முகங்குப்பற விழுந்து கடந்து அழுது ஜெபித்தேன். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது, நான் ஜெபிக்க தவறிவிட்டேன், இப்போ நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி 2 மணி நேரம் ஆண்டவர் என் கூட உட்கார்ந்து பேசினதில் 1 மணி நேரம் அழுதிருக்கிறேன். அந்த பாரத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இயேசுவோடு இணைந்து ஜெபிக்க பழகுங்கள். அவரோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்பட்டு இயேசுடைய பாரத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் பிரயாணப்படும் போது அழுவீங்க, காரில் போய் கொண்டு ஆத்மா பார்க்கும் போதெல்லாம் அழுகை வரும். ஆண்டவரே, இவங்க ரட்சிக்கப்படணுமே, இவங்க ரட்சிக்கப்படணுமே. உங்களுக்குள்ள அந்த பாரம் உண்டாகணும், அந்த ஆத்திரம் உண்டாகணும். அப்பதான் நீங்க ஒரு நாள் அவரை போய் சந்திக்கும் போது உங்களை மகிழ்ச்சியோடு கட்டி பிடித்து வரவேற்பார். நீங்க வெறுங்கையா பண்ணிங்கன்னா என் ரத்தத்தினால கழுவப்பட்ட அபிஷேகம் பெற்ற பரலோகத்துக்கு வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், குட் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அழுது புலம்பி அவர் சொன்னபடி செய்திருந்தா உங்களை கட்டி அணைத்து வரவேற்பார். எப்படி சந்திக்க போறீங்க அவரை? முகமுகமாக பார்க்க போறேன் நீ மகிழ்றீங்களே, வெறுங்கையா போவீங்களா? ஆத்துமாக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாம பரலோகத்துக்கு போவீங்களா? யோசிச்சு பாருங்க, எப்படி அவருக்கு முன்னால போய் நிற்பீங்க? ரட்சித்துட்டார், அபிஷேகம் பண்ணார், அதனால பரலோகத்துக்குன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு உங்களை எடுத்திருக்கணும்ல. எதுக்கு பூமியில வச்சிருக்காரு? பரலோகத்துக்கு கொண்டு போறது தான் ஒரே நோக்கம்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ண அன்னைக்கே கர்த்தர் உங்களை எடுத்திருக்கணுமே. எதுக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்புகிறார். இவங்க மூலமா இன்னும் எத்தனை ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு வரணுமே, இந்த அறியாத ஜனங்களால் ரட்சிக்கப்படணுமே, இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நம்பி நமக்காக அவர் காத்திருக்கிறார். வெறுங்கையா போய் நிற்பீங்களா? ஆத்மாக்களுக்காக ஜெபிங்க, பாரம் எடுங்க. ஆண்டவர் அந்த பாரத்தை எனக்கு தாரோன்னு கேளுங்க. அவர் சொல்லுகிற காரியத்திற்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சொல்லும், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கிறேன். சில சமயம் சபையை குறித்து ஆண்டவர் பேசுவார். சபைக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. சில சமயம் ஊழியர்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஊழியர்களுக்காக பாரம் எடுத்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. சில சமயம் மிஷனரிகளை குறித்து பேசுவார். சில சமயம் வாலிபர்களை குறித்து, சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஆவியானவர் கைட் பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார், இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு. பாரம் எடுங்க, டைம் கொடுங்க, ஆண்டோடைய பாத்துல விழுந்து கிடங்க. இயேசு நமக்கு மாதிரி காண்பித்தார். அதிகாலையில் இருட்டோட எழும்பி அவர் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு சாத்தானுடைய பெரிய தந்திரமே என்ன தெரியுமா? நிறைய கிறிஸ்தவன்கிட்ட நான் பேசி பார்க்குறேன். எத்தனை மணிக்கு காலையில் ஜெபம் பண்ணுவீங்க? அப்படியே சிரிச்சுக்கிட்டு மழுப்புவாங்க. எழும்பணுன்னு ஜெபம் பண்ணுவேன். ஏன் காலையில் எழும்பலைன்னா, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுது. என்ன நேரம் அது? 12 மணி, 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுறீங்க?
என்ன வயலில் போய் நாற்று நட்டிங்களா? என்ன பண்ணுறீங்க 1 மணி வரைக்கும்? கேட்ட பதில் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. 1 மணி வரைக்கும் விழிச்சு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை? சாத்தானுடைய தந்திரம். இந்த கிறிஸ்தவங்க சீக்கிரம் தூங்கினா சீக்கிரம் எழுப்பி ஜெபம் பண்ணிடுவாங்க. இந்த அதிகாலை ஜெபத்தை தடுக்கணுன்றதுக்காகவே இந்த கிறிஸ்தவங்களை 12 மணி 1 மணி வரைக்கும் சும்மா உட்கார வச்சுருக்கிறான். சில பிள்ளைகளை கேட்டால் பிள்ளைங்க தூக்கம் வர மாட்டேங்க அங்கிள், அதனால் சும்மா கம்ப்யூட்டர் மேலே உட்காந்துருக்கான். பிசாசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். நீ சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் எழும்ப முடியும். சீக்கிரம் படுக்கைக்கு போனால் தான் சீக்கிரம் எழுப்பி அதிகாலையில் ஜெபிக்க முடியும். உன் அதிகாலை ஜெபத்தை தடுப்பதற்கு சாத்தானுடைய தந்திரம். 12 மணி வரைக்கும் என்ன வேலை உனக்கு? வாலிபனே, உனக்கு என்ன வேலை 1 மணி வரைக்கும்? பிசாசு உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நீ அதிகாலை எழும்பி ஜெபித்து விடக்கூடாது என்பதில் சாத்தான் அக்கறையோடு இருக்கிறான். உன்னை இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுத்து உட்கார வைத்து விட்டால் நீ 8 மணி வரைக்கும் தூங்குவாய். ஜெபம் போய்விடும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சாத்தான் அப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் கேட்ட சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால 12 மணி வரைக்கும் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன். பிசாசுடைய தந்திரம். தூக்கம் வரலன்னா என்ன பண்ணணும்? ஒரு சகோதரர்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், எப்போ ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அங்கள் 11 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ராத்திரி 11 மணிக்கு. 11 மணிக்கு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டேன். என்னன்னு கேட்டால், 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டா ஒரு நாளை ஜெபத்தில் முடித்து புது நாளையும் ஜெபத்தில் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் காலையில் மெதுவாக எழும்பி புறப்பட்டு போகலாம்ல வேலைக்கு. நல்ல ஐடியா. அப்போ நடுராத்திரி ஜெபம், அதிகாலை ஜெபம். தூக்கம் வரல நம்ம முழங்கால் போடு, கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காராத. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஜெபத்திற்கு உங்கள் நேரத்தை கொடுங்க. அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் வேணும். விடியற் காலையில் எழும்பி ஜெபிக்கணும். அதிகாலை எழும்பி உங்களால் ஜெபிக்க முடியலன்னா சாத்தான் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். இயேசு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணினார். மோசே கிட்ட சொல்லுகிறார், மோசே அதிகாலையில் ஆயத்தமாகி விடியற் காலத்தில் என் சமூகத்தில் வந்து நெல். இதை செய்யணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒரு புதிய ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வரணும். இனி இத்தனை மணிக்கு படுப்பேன், இத்தனை மணிக்கு எழும்புவேன், இது என்னுடைய ஜெப நேரம். தீர்மானிங்க. சாத்தான் பயப்பட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் வேலை இருக்கு, என்னாலும் முடியும். ஒரு நாள் அது மாதிரி வேலை இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் 2 நாள் 3 நாள் என்னைக்கோ ஒரு நாள் பிந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பரவாயில்லை. இதையே வழக்கமாய்க்கிற கூட சிலர் சீக்கிரம் படுக்கைக்கு போய் சீக்கிரம் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ளே நம்ம வரணும். சாத்தானை நீங்கள் ஜெயிக்கணும். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நம்ம பற்றியே சொல்கிறார் இந்த பிரதரு. ஆண்டவர் சொல்லித்தானே சொல்கிறேன். நிறைய பேரை சாத்தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நீ சொல்லு. இவங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அதிகாலை ஜெபத்தை தடுத்து கொண்டு இருக்கிறான். 4 மணிக்கு எழும்பி ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் வீடு மோட்சமாய் மாறிவிடும். 4 மணிக்கு எழும்பி பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சு பாருங்கள், ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்டுருவார், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, எல்லாரும் மாறிடுவாங்க. நீங்கள் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு திருப்பத்தூரில் வந்து ஊழியக்காரனை உபத்திரப்படுத்துறாரு. என் கணவர் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, ஜெபிங்க பிரதர். நீ அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதில்லை. தூங்கி தூங்கி நேரத்தை வீணாய் கழித்து விட்டு ஊழியக்காரங்கிட்ட வந்து அழுதுகிட்டு நிற்கிறாரு. இன்னையிலிருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். அல்லேலூயா. நீங்கள் மாறல, ஆண்டவர் மாற்றிடுவார். அவர் மாற்றினா எப்படி இருக்கும் தெரியுமில்ல? ஒரு சொன்னார், எனக்கு எப்போ இந்த வியாதி வந்துச்சோ தூங்கவே முடியல பிரதர், இப்போ ஒரே ஜபந்தான். வச்சிருவார் உங்களை. ஆமாம், வச்சிருவார் உங்களை. அப்புறம் வெளியே நடக்கவே முடியல, வீட்டுக்குள்ளே கடை. நடக்க முடிஞ்சா தான் சுற்றிக்கிட்டு அலையிற காட்டு கழுத மாதிரி. உள்ள கேட்டால் ஜெபம் பண்ணு, வச்சிருவார். இனிமே என்ன உங்களை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கல, ஒரு முகத்தை தரிசிக்கணும், என்னை ஆயத்தப்படுத்த, அப்படி தான் ஆயத்தப்படுத்துவார். நீ ஒழுங்காக ஒப்பு கொடுக்காட்ட அவர் ஆயத்தப்படுத்துவார். ஒன்று காலை ஒடிச்சு போட்டு ஆயத்தப்படுத்துவார். கேட்டா ஜெபம் பண்ணு, படுக்கையில் கிடந்தேன்னு. ஒழுங்காக இருக்கன்னா ஒழுங்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும்.
இன்னையிலிருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். அதிகாலை குறைஞ்சது 5 மணிக்காவது எழும்பி ஜெபிக்கணும். 5 மணிக்கு பிந்து நீங்கள் ஆண்டவர் எக்கால சத்தம் கேட்காது, உங்களுக்கு எக்கால சத்தம் கேட்காது. முகமுகம் அப்புறம் எங்கே தரிசிக்கிறது? இன்னையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும் ஜெபத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விடுங்க. எழுப்பிட்டியா, ஜெபம் பண்ணுறியா, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி செய்யுங்க. தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல, அப்போ வெளியே பைக்கில் போயிட்டு வருவோமா? கழுத மாதிரி நடுராத்திரியில் நாய் மாதிரி சுற்றுறதுக்கு. தூக்கம் வரலையா, வா 2 பேர் வா பீச்சில் போய் ஜெபம் பண்ணுவோம். போங்க பைக் எடுத்துகிட்டு நடுராத்திரி பீச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மலை அடி வாரத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த சர்ச்சை திறந்துருக்கு, வா நம்ம 2 பேரும் ஜெபிக்கலாம். அப்போ இந்தியாவுக்காக சும்மா டீ குடிக்க போகிறேன், காஃபி குடிக்க போகிறேன், நடுராத்திரில் சுற்றுறது. ஃபோன் பண்ணி பேசுங்க. 5 மணிக்கு எழும்பிட்டியா, ஜெபம் பண்ணுறியா, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ ஜெபிக்கிறியா? அந்த மாதிரி செய்யணும். ஜெப எழுப்புதல் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் வரும்போது கையசைத்து கூப்பிடணுமா? 8 மணி வரைக்கும் தூங்குற ஆளை கூப்பிடுவாரா? 7 மணி வரைக்கும் நல்ல போர்வையை போட்டு தூங்கிட்டு இருக்கிற ஆள் ஆண்டவர் கையசைத்து, வா மகளே உனக்காகத்தான் நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார் நினைக்கிறீங்களா? ஏமாந்து போகாதுங்க. எத்தனை பேர் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்க, 2 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்க. ஒரு +2 படிக்கிற பிள்ளை சொல்லுது, அப்பா நான் இப்போது +2 படிக்குது. அந்த பிள்ளை சொல்ல, இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்னை 3 மணிக்கெல்லாம் எழுப்பிடுறாருப்பா. நான் 3 மணிக்கு எழும்பி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. +2 படிக்கிற பிள்ளை சொல்லுது. அது ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுவாரா? 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களை கூப்பிடுவாரா? இன்னையிலிருந்து மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா கிறிஸ்தவ குடும்பத்தில் ராத்திரி 8 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணணும். 10 மணிக்கு மேலே எல்லாம் சுவிட்ச் ஆஃப் சொல்லிடணும். வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். தூக்கம் வரலையா, படு, அடித்து தூங்க வைங்க. அழுதுகிட்டே படுத்தா தூக்கம் வந்துடும். 4 நாள் தூங்கிட்டா வழக்கமாக ஆகிரும். அது தூக்கம் வராமல் என்ன சுற்றிக்கிட்டு அலைகிறது? படு, அல்லது முழங்கால் போடு. தூக்கம் வரலையா, முழங்கால் போடு, நம்ம 2 பேரும் ஜெபிப்போம் அப்படின்னு பண்ணுங்க. மாற்றுங்க பிள்ளைகளை. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க இஷ்டத்து கூட தூக்கம் வரலையா, அது பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் தூங்குறேன். நம்முடைய குடும்பம் மாறணும். குடும்பம் ஜெப வீடாக மாறணும். நம்முடைய வீடு அதிகாலையில் பாட்டு சத்தம் கேட்கணும், ராத்திரியில் பாட்டு சத்தம் கேட்கணும், ஜெப சத்தம் கேட்கணும். எங்க கிராமம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்க பட்டணம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்க தெருவில் இருக்கிற இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு வரணுமே, அந்த ஏக்க ஜெபம் வரணும். எங்க தெரு, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் மோட்சம் வரணுமே, அவங்க ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே நீர் வந்துட்டு அவங்க நரகத்தில் போயிடக்கூடாது, அந்த ஜெபம் வரணும். அவங்க தான் அவரை சந்தோஷமா சந்திக்க முடியும். 2வது இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன். 1 ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. 2வது, ஒரு ஆள் இறக்கும்போது, ஒரு ஆள் இறந்துட்டான்னு வைங்களேன், குடும்பத்தில் பெரிய ஒருத்தர் கேட்பாங்க, சாகும்போது என்ன சொன்னார் கடைசியா? எல்லாரும் கேட்போம்ல, என்ன சொன்னார், ஏதாவது சொன்னாரா கடைசியில்? ஒரு ஊழியக்காரன் செத்த நம்பி கேட்பான், அவங்க கடைசி என்ன சொன்னாங்க, ஏதாவது சொல்லிட்டு செத்தாங்களா? போதும், கடைசி என்ன சொன்னாங்க? இயேசு மரித்து உயிர்த்தெழுது பரலோகத்துக்கு போகும்போது கடைசி என்ன சொல்லிட்டு போனார்? மார்க் 11:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், இதான் கடைசியாக சொன்னார். அதான் கடைசி கொடுத்த பொறுப்பு, வேலை இது. உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, அதை பொறுப்பை கொடுத்துட்டு போனார். திரும்ப வரும்போது என்ன கேட்பாரு? நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தேனே, செஞ்சியா? ஆண்டவர் திரும்ப வரும்போது என்ன கேட்க போறார் தெரியுமா? நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போனேனே, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தேனே, அதுக்கு பேர் கிரேட் கமிஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுடைய பெரிய கட்டளை அப்படின்னு அதுக்கு பேர். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதை செஞ்சியா? எத்தனை பேருக்கு சொன்னேன், எத்தனை ஆத்மா கொண்டு வந்த? ஒரு பாட்டு பாடும் தெரியுமா? ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? வெறுங்கையா எப்படி உம்மை பார்க்கறது?
அப்போ பரலோகத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறது ஒன்றே ஒன்று, ஆத்மா. ஒரு ஆத்மாவை தான் கொண்டு போக முடியும் பரலோகத்துக்கு. உங்கள் ஜெபத்து மூலமாக, சுவிசேஷம் அறிவிப்பது மூலமாக ஆத்மா தான் கொண்டு போக முடியும். நீங்கள் எத்தனை ஆத்மா சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்க? இயேசு போகும்போது சந்தோஷமாக போய், ஆண்டவரே என்னால் முடிஞ்ச ஒரு 100 ஆத்மாவை உமக்காக நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. வெறுங்கையாக போனீங்கன்னு வைங்க, கையை வீசிக்கிட்டு ஒன்றுமே, ஆண்டவர் கேட்பார், மகளே எனக்கு என்ன கொண்டு வந்த? உன்னை நான் ரட்சியத்தை, அபிஷேகத்தை, நீ கேட்டதெல்லாம் உனக்கு தந்தேன். நீ என்னென்ன கேட்ட, எனக்கு வீடு வேணும்னு கேட்ட தந்தேன், வேலை வேணும்னு கேட்ட தந்தேன், கார் வேணும்னு கேட்ட தந்தேன், பிள்ளை வேணும்னு கேட்ட தந்தேன், உன்னை கேட்டதெல்லாம் உனக்கு தந்தனே, எனக்கு என்ன கொண்டு வந்தேன்? என்ன சொல்லுவீங்க? சலேசனுக்கு ஒன்றும் கொண்டு வரல ஆண்டவரே. அப்புறம் எப்படி சந்தோஷமாக அவரை பார்க்க முடியும்? உனக்கு என்ன சந்தோஷம் வரும் பரலோகத்துக்கு போகும்போது? வெட்கப்பட்டு நிற்பீங்க. ஒவ்வொருத்தர் கொண்டு வருவாங்க, 100 ஆத்மா, 1000 ஆத்மா, 10 ஆத்மா, ஆண்டவரே நான் கொண்டு வந்தேன். அவங்கெல்லாம் கொண்டு வந்து நிற்கும்போது, நீங்கள் வெறுங்கையாக போய் நிற்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்குமா உங்களுக்கு? வெட்கப்பட்டு போவீங்க. அப்போ எவ்வளோ ஆத்மாவை சம்பாதிச்சிருக்கிறீங்க? ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆத்மா ஆதாயம் தான். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தினா பரலோகமே சந்தோஷப்படுமா? அதுதான் அவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயம். அவரை இந்த பூமியில் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுத்தாமல் அவர் எப்படி உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஆத்மா ஒரு ரட்சிப்புகளை நடத்தினா தான் அவருடைய உள்ள மகிழுகிறது. அதை செய்யாதபடி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? ஒரு கிராமத்தில் போய் சொல்லி இருக்கிறீங்களா? உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி இருக்கிறீங்களா? நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், இந்த சாட்சியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அப்படியா? உங்கள் சாட்சியெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப டைம் இல்லை, சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்று சொன்னேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே ஊழிஞ்சிக்கிறேன், இங்கே ஊழிஞ்சிக்கிறேன், இங்கே வந்து இந்த ஊழிக்காரரை பார்த்து அவரை பார்த்தேன், உடனே நான் போகணுன்னாங்க. நான் எதுக்கு நீங்கள் போகிறதுன்னா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை ஊழிக்காரை பார்த்துச்சு, இந்தியாவுக்காக ஜெபிக்கிற இடத்துக்கு நீங்கள் அப்போ எதுக்கு வந்தீங்க கேட்டால் ஊழியம் செய்கிறேன்னாங்க. அப்புறம் சரி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன ஜெபிக்கன்னு கேட்டேன். 30 வருஷமாக எனக்கு சந்தோஷமே இல்லை. நான் சொன்னேன், சந்தோஷமே உங்களுக்கு இல்லை, நீங்கள் இப்போ இப்படி இயேசுவை பற்றி சொல்லுவீங்க? இந்தம்மா ஊழியம் செய்தான், இவங்க 30 வருஷமாக சந்தோஷமே இல்லையா, இருப்பே எப்படி சாட்சி சொல்லும்? எனக்கு சந்தோஷமே இல்லை. இயேசு உனக்கே சந்தோஷம் கொடுக்கல, நீ எப்படி இயேசுவை பற்றி சொல்கிற? நான் சொன்னேன், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே வாய் மூடிட்டு இருக்காங்க. என்ன ஊழியம் செய்கிறீங்க? பேருக்காக எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். என்ன ஊழியம் செய்கிறேன்? அழுமூஞ்சி அந்துக்கிட்டு ஊழியமா? இவங்களே அழுதுகிட்டு எனக்கே சந்தோஷம் இல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், இது அழுமூஞ்சா இருந்துக்கிட்டு ஊழியம் வரை செய்கிறாங்களாம். உனக்கு தான் சந்தோஷம் இல்லையே, நீ இப்படி இப்போ இயேசு பற்றி சொல்ல முடியும்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவங்க தான் அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியும். பாடு இருக்கிற, பிரச்சனை இருக்க, போராட்டம், அதுக்கு மத்தியில் இயேசு என்ன சந்தோஷமாக வச்சிருக்கிறார், இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார்னு சொல்கிறது தான் நற்செய்தி. அது சொல்லணும். பாடு பிரச்சனை இருக்கிற அதுக்கு மத்தியில் என்ன சந்தோஷம் ஆண்டு வச்சிருக்கிறார்ல, அதுதான் அந்த சந்தோஷத்தை உனக்கு தருவார். அந்த நற்செய்தியை சொல்ல, உனக்காக அவர் மரித்தார், உனக்கு மோட்ச பாக்கியத்தை தருவார். எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு, செத்த பல்லவத்து போக நிச்சயம் இருக்குது. அந்த செய்தியை சொல்லணும். அறிவிக்காமல் இருக்கிறது தான் பாவம். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீங்கள் சொல்லணும், அறிவிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் டீனேஜ் பிள்ளைகளுக்கு ஒரு கேம்ப் வைப்போம், டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த முறை ஒரு 650 பேர் வந்து 3 நாள் தங்கியிருந்தாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள் டீனேஜ் பிள்ளை, 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும். நிறைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் தான் இருக்கும். ஒரு ஈவினிங் சந்தியா மீட்டிங் ப்ரேயர், நிறைய பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், இயேசுவை தரிசித்தாங்க, நல்ல அனுபவங்களை கொடுத்தார். அந்த கூட்டம் முடிந்தார். நான் டயர்டாக சேரில் உட்கார்ந்தேன். சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட பேசினாங்க, அந்த அனுபவங்கள்லாம் சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க.
அப்போ ஒரு பிள்ளை வந்தா, அவள் வந்து சொன்ன, அவளுடைய கண்ணில் ஒரு கண்ணீர், ரொம்ப துக்கம். அதோடு வந்து, ஆண்டவர் ஏசப்பா என்கிட்ட பேசுனாங்க. அப்போ சந்தோஷப்படணும்ல அப்படின்னு கேட்டால், அவள் முகத்தில் துக்கம், கண்ணீர். சரி, என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்ன, ஏசப்பா பேசினோடனே கையில் இந்த வாட்செல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டாங்கள் அப்படின்னா. என்னது இது விதர்ப்பமாக இருக்குது? ஏசப்பா பேசுனாங்க, வாட்சை கழட்டிட்டேன்றால, என்ன விஷயம் அதை சொல்லு அப்படின்னு கேட்டேன். என்ன பேசுனாங்க அப்படின்னு. இல்லை, நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு ஒரு பர்த்டேக்கு இருக்க கிஃப்டாக எனக்கு கொடுத்த ஒரு பணக்கார பிள்ளை ஃப்ரெண்டு. 2000 ரூபா வாட்சி, 2000. அதை பெருமையாக கட்டி என் கூட படிக்கிற எல்லாருக்கும் ஒன்று காமிச்சேன். என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடு 2000 ரூபா அப்படின்னு சொல்லி டீச்சருக்கெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். அந்த சந்தோஷம் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், எங்கள் தெருவில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இன்றைக்கி ஜெப நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு வந்தார். நான் அவரை பார்த்தேன் நேரடியாக. என்கிட்ட வந்து பேசினார். என்ன பேசினார்னு கேட்டேன். மகளே, உன் ஃப்ரெண்டு 2000 ரூபாய்க்கு உனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தத எத்தனை பேருக்கு நீ சொன்ன? நான் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னையே பலியாக கொடுத்து உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுத்தேன்னு எத்தனை பேருக்கு நீ சொன்னேன்? நான் வெட்கப்பட்டு போனேன், ஆண்டவர்கிட்ட அழுதேன், உடனே வாட்சை கழட்டிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உம்மை குறித்து சொல்லலை, இனிமேல் நான் உம்மை குறித்து சொல்லுவேன், இனிமேல் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் உம்மை குறித்து சொல்லுவேன். அதுக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கேட்டா, என்னை பற்றி நீ சொன்னியா? உனக்கு நான் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன். நீ சொல்லாமல் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும் போது நீங்கள் எப்படி சந்தோஷமாக அவரை பார்க்க முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒதுங்கி தான் நிற்பீங்க, நீங்களே ஒதுங்கி நிற்பீங்க. அப்புறம் எப்படி இயேசுக்கு முன்னால் போய் நிற்கிறது? வெறுங்கையாக வந்திருக்கிறேனே, ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணாமல் வந்திருக்கிறேனே, எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியல, ஆத்மாதாயம் பண்ண தெரியலன்னா, சாம் ஜபத்ரே பிரதருடைய புக்கு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க, அவருடைய அனுபவங்கள். அந்த புக்கு வாங்கி அவங்க ரட்சிக்கப்பட்டது, அவங்க பல ஊழியம் என்னென்ன விதத்தில் ஊழியம் செய்தாங்க, என்னென்ன விதத்தில் ஊழியம் செய்யலாம், எல்லாருமே செய்யக்கூடிய ப்ராக்டிக்கலாக எழுதி அந்த புக்கை வாங்கி வாசிங்க. வாசித்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஊழியம் செய்யணும். ஒரு அம்மா ஒரு ரொம்ப படிப்பறிவு இல்லாத கிராமத்தில் நேற்றுக்கு வந்து என்னை பார்த்தாங்க. ஐயா, கிராமத்தில் போய் ஊழியம் செய்யுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஊழியெல்லாம் தெரியாது. இந்த ஐயா சொல்கிறாங்களே கிராமத்தில் போய் ஊழியம் செய்யுங்கன்னு, நம்மளும் இயேசுவை பற்றி ஏதாவது நம்ம இயேசுக்காக செய்யணும்னு சொல்லி என் கூட ஒரு வயசான பாட்டியம்மாவை கூட்டுக்கிட்டு போய் பக்கத்து கிராமத்தில் போய் வீடு வீடாக நான் சொன்னேன் இயேசுவை பற்றி. கிறிஸ்தவ புக்கெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தேன், ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னால் கூட ஊழியம் செய்ய முடியுது. அப்போது நான் போகும்போது வியாதிஸ்தர்கள்லாம் ஜெபம் பண்ண சோமாயிடுறாங்க. அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க, சந்தோஷமாக சொல்கிறாங்க, சோமாயிடுறாங்க. இப்போ நான் சந்தோஷமாக செய்கிறேன். நீங்கள் போய் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். நீங்கள் போய் ஜெபிச்சா நிறைய பேர் சுகமாவாங்க. நீங்கள் போய் சொன்னால் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. சொல்லாததுனால தான் ரட்சிக்கப்படலை. சொல்லணும், போகணும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், ஊழியம் செய்கிறாங்க. வாலிப பெண் பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறீங்களா? இயேசுவை அறிவிக்க போகிறீங்களா? உடனே பேரண்ட்ஸ் சொல்லிடுவான், பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பொம்பளை பிள்ளை எப்படி கிராமத்தில் ஊழியம் செய்கிறது? ஆனால் அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க டிக்கெட் எடுத்து. 2 ஃப்ளைட் ஏறி போகணும் அமெரிக்காவுக்கு. அங்கே என்ன உங்கள் மாமா வச்சனா இருக்காங்க, இங்கேருந்து கம்ப்யூட்டர் பிள்ளை அங்கே வேலை செய்ய போகுது. அது பெருமை. அங்கே யார் இருக்கா ஒருத்தரையும் தெரியாது. ஆனால் டிக்கெட் எடுத்து அனுப்புவாங்க. பக்கத்து கிராமத்தில் போய் இயேசு பற்றி சொல்ல போனால் வாலிப பிள்ளை போகக்கூடாது. வாலிப பிள்ளைகள் தான் நம்ம எழுப்பி நிறைய ஊழியம் செய்யணும். நீங்கள் எழுப்பினாதான் நிறைய ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. எல்லோரும் இன்றைக்கி ஊழியக்காரையும் அபிஷேகம் பண்ண போகிறோம். ஒன்றுங்கள நீங்கள் அதுக்காக முழு நேரமாக படிப்பு விட்டுட்டு வர சொல்ல, படிச்சுக்கிட்டே ஊழியம் செய்யுங்க, வேலை செய்துகிட்டே ஊழியம் செய்யுங்க. சீனா தேசத்தில் இன்றைக்கி இந்தியாவை விட அதிகமான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்தியாவை விட அதிகம் பேர் ரட்சிக்கப்படுறது சீனாவில்.
ஒரு நாளைக்கு இந்தியாவில் 25,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா சீனாவில் ஒரு நாளைக்கு 35,000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க, ஒரு ஆங்கில பத்திரிக்கையில், அமெரிக்காவிலேருந்து வர்ற பத்திரிக்கையில் ஒரு 2 வாலிப பிள்ளைங்க, சீன தேசத்து வாலிப பிள்ளைங்க, எல்லாம் யங் கேர்ள்ஸு, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. கையில் ஒரு பை தொங்க விட்டு போட்டிருக்கு, இந்த ட்ராக்ஸ் போடுறதுக்கு ஒரு பை தொங்க போட்டு நிற்கிற, கையில் ட்ராக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. இது அதை போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தேன். என்னது நீ வாசித்து பார்த்தா, சீனாவில் இருக்குதுங்க அந்த பிள்ளைங்க, கம்யூனிஸ்ட் நாடு, நம்மளை மாதிரி எங்கள் கூட்டம் இதெல்லாம் நடத்த முடியாது ஓப்பனாக. இந்த பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலேஜ் முடிஞ்சிடும், ஈவினிங் வீட்டுக்கு வந்து சேருவாங்களாம். கிராமத்துக்கு வந்த உடனே ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்க வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடும். சனிக்கிழமை காலையில் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பையில் வைத்துக்கொண்டு 2 வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு புறப்படுறாங்க. 2 வாலிப பிள்ளைங்க, அவங்க பிள்ளைகள் ஊழியத்துக்கு போனால் கிராமம் எல்லா இடம் போயிட்டு 2 நாள் சனி ஞாயிறு ஊழியம் செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த பிள்ளைங்க திரும்ப படிப்புக்காக ஹாஸ்டலுக்கு வருகிறார். அந்த மாதிரி தீவிரமாக செய்கிறாங்க. 2 வாலிப பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க, இயேசுவை பற்றி அவ்வளோ கம்யூனிஸ்ட் நாட்டில் ஆபத்தான ஒரு தேசத்தில் அவ்வளோ தீவிரமாக செய்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாக்கு போக சொல்கிறீங்க. நான் பொம்பளை பிள்ளை சொல்ல முடியுமா? ஆனால் அமெரிக்காவுக்கு போக முடியும், இங்கே இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போக முடியாது, எல்லா இடம் போக முடியும். கம்ப்யூட்டர் சென்டருக்கு அங்கே படிக்கிறதற்கு, ஐடி கம்பெனிக்கு எங்கே அனுப்புனாலும் போகிறதுக்கு ரெடி. ஆனால் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு மட்டும் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். நான் சொல்கிறேன், வரும் நாட்களில் பொம்பளை பிள்ளை தான் அதிக ஊழியம் செய்ய முடியும். எனக்கு பாருங்கள், உதாரணத்துக்கு பையங்க போனான்னு எங்களை ஆர்எஸ்காரன் நின்று மறித்து அடிப்பேன், உதைப்பேன், ஓடுறான்னு விரட்டுவான். 4 பொம்பளை பிள்ளை போட்டு எவனாரு கை நீட்டுவானா பயந்துருவான். பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சு ஆபத்தண்ணி. அதுவும் நீங்கள் போய் அண்ணன் ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க, ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்கள், சரண்டர் ஆயிடுவோம். என்னடா அந்த பிள்ளை நம்மளை அண்ணன்னு வர சொல்லிட்டு, வாங்கம்மா உள்ளே வாங்க வந்து ஊழியம் செய்யுங்க. உங்களுக்கு தான் வாசல் திறந்துருக்குது. உண்மைதான், நீங்கள் செய்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு 5 பேர் தனியில், ஒரு 5 பேர் 10 பேர் டீமாக ஒரு கிராமத்துக்குள்ளே போங்க, உங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டு இருக்கும். பெண்கள்லாம் கூடுவாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கம்மா, இந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்கள், வாசல் திறந்துருக்கு, நீங்கள் செய்யாமல் சும்மா இருக்கிறீங்க. இப்படி சும்மா இருந்துட்டு பரலோகத்தில் போய் ஆண்டவரே உடைய முகத்தை பார்க்கட்டோன்னு என்ன சொல்லுவார்? நீ எனக்காக என்ன பண்ண, நீ என்ன செஞ்ச எனக்காக? படிக்கிறதுக்கு மட்டும் 4 பஸ் ஏறி போகிற, ஃப்ளைட் ஏறி போகிற, என்னை பற்றி சொல்கிறதுக்கு பக்கத்து கிராமத்துக்கு கூட நீ போகலை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு தீவிரமாக இறங்கணும். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வாரத்தில் ஒரு நாளாவது தெருவில் இறங்கி ஊழியம் செய்யணும், கிராமத்துக்குள்ளே இறங்கி ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யாதவங்க ஆண்டவர் வருவார், கையை சேர்த்து கூப்பிடுவார். நீ பாடாத, கூப்பிட மாட்டார். ஒன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உன்னை ரட்சித்தேன், அபிஷேகித்தேன், உன்னை ஆசீர்வதித்தேன், ஒன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ நன்றி கெட்டு போன. உன்னை ரட்சித்த என்னை பற்றி யாருக்காவது பேசினியா? உனக்கு ஒரு நன்றி இருக்குதான்னு ஆண்டவர் கேட்பார். யோசித்து பாருங்க. அப்போ என்ன செய்வீங்க? ஆனால் ஊழியம் செய்து ஆத்மாராயம் பண்ணீங்கன்னா அவர் என்ன செய்வார்? ஸ்தேவான் மரிக்கிறான், கல்கள் வீசப்படுகிறாரு, அவன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறான். சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த இயேசு எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்த இயேசு அவன் பார்க்கிறான், இயேசு எழுந்து நிற்கிறார் அவனை வரவேற்க. இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். ஏதாவது செய்யணும். ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண, வாழ்நாளில் 100 ஆத்மாக்களையாவது ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 10 ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே, ஒரு 10 பேரையாவது எனக்கு தாரும். முதல்ல கேளுங்க, பிரயாசப்படுங்க, ஆத்மாக்களை கர்த்தர் தருவார். என்ன செய்கிறீங்க ஆண்டவருக்கா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அவர் வரும்பொழுது நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால், அவர் வரும்பொழுது சந்தோஷமாய் அவருக்கு முன்னால் போய் நிற்கணுமானா, ஒரு ஆத்மாவை கொண்டு போகணும். ஒரு 10 ஆத்மாக்கள், 100 ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு போகணும். யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி முதல்ல உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறணும். உங்களுடைய ஊழிய லைஃப் ஸ்டைல் மாறணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற ஜெபம்,
வாரத்தில் ஒரு நாள் ஆத்தும ஆதாயம் செய்ய வீட்டை விட்டு வெளியே இறங்கி போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. சர்ச்சுக்கு போகும்போது எப்படி போகிறீங்க? குடும்பமாக போவீங்களா, தனியாக போவீங்களா? குடும்பமாக போவீங்க. ஷாப்பிங் போகும்போது வாரத்தில் ஒரு நாள் ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணுன்னா எப்படி போவீங்க? எல்லாம் குடும்பமாக போவீங்க. குடும்பம்னா யாரெல்லாம் போவீங்க? அப்பா அம்மா பிள்ளைகளை வீட்டில் போட்டு பூட்டிட்டு போவீங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு அப்பா அம்மா 5 வயசு பிள்ளை கூட கூட்டிகிட்டு போகணும். சொல்லுங்க ஆமென். இனிமேல் ஊழியம் வாரத்தில் ஒரு நாள் எங்கம்மா போகிறோம்? இன்னைக்கு ஏசப்பாவை சொல்ல போகிறோம். பிள்ளைகளை பழக்குங்க. அந்த பிள்ளைகள் கூட வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஏசப்பா பற்றி சொல்ல போகிறோம். டிரான்ஸ்க்கு அந்த பிள்ளைங்க ஓடி ஓடி ஊழியம் செய்யும். உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நின்று கொண்டு செய்ய சொல்லுங்கள், செய்யும். குடும்பமாக ஊழியம் செய்ய போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்களாம் கை வைத்துங்க. பார்த்தீங்களா, கல்யாணம் ஆனதுக்கு தான் ரொம்ப உற்சாகமாக வைத்துறாங்க. நல்லது, அவங்க தான் சீக்கிரம் நல்ல ஊழியம் செய்யணும். கை குழந்தையோட கூட போகணும். கை குழந்தை எதுக்குமா கை குழந்தை? இல்லை, ஏசு உங்களை நேசிக்கிறாரு சொல்ல வந்தேன். சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் குடும்பமாக ஊழியம் செய்யணும். வாரத்தில் ஒரு நாள் இறங்கணும். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. வாரத்தில் ஒரு நாள் 10 பேர் 5 பேர் டீமாக இனிமேல் போய் கிராமங்களை கலக்கணும். நீங்கள் உள்ளே போனாலே பிசாசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஆண்டவர் வழிகளை திறந்து தருவார். எல்லாரும் ஊழியம் செய்ய போகிறீங்க, ஆத்துமாராயம் பண்ண போகிறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் வலதுகர முயற்சி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்றையிலிருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க எனக்கு பாரம் தாரும். என் கிராமம், என்னுடைய தெரு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில், எங்கள் கிராமத்தில், எங்கள் ஊரில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் தாலுகாவில் என் கூட படிக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், ஆதாயம் பண்ணணும். நீர் வருகையில் நான் வெறுங்கையோடு வரக்கூடாது. ஆண்டவரே வெறுங்கையோடு வந்து உம்மை தரிசிக்க கூடாது. நான் வெறுங்கையோடு பரலோகத்துக்கு வரக்கூடாது. இயேசுவே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கிருபை தாங்க, ஆத்தும பாரம் தாங்க, ஜெப ஆவியை எனக்கு தாங்க. ஊழியம் செய்வதற்கு ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எனக்கு தாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தாங்க, கிருபை தாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவர் கிருபை தருகிறார். இனிமேல் நீங்கள் அமர்ந்திருக்க போவது இல்லை. நீங்கள் ஒரு தேவ சேனையா எழும்ப போகிறீர்கள். உங்களுடைய ஜெப சாத்தானை முடக்க போகிறது. உங்கள் ஜெப சாத்தானை வெட்டி வீழ்த்தப்பட போகிறது. உங்கள் ஜெபம் ஆத்துமாக்களை மனம் திரும்ப செய்ய போகிறது. உங்கள் ஜெபம் உங்களுடைய கிராமத்தை மாற்ற போகிறது. நீங்க செய்கிற ஊழியத்தில் பரலோகம் சந்தோஷப்பட போகிறது. ஆண்டவரே, நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ண கிருபை கொடுப்பீராக. இனிமேல் இவர்களை அமர்ந்திருக்க விடாதிரும். ஆவியானவரே, இவர்களை அமர்ந்திருக்க விடாதிரும். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க உதவி செய்வீராக. அதிகாலையிலே தூண்டி எழுப்புவீராக. அதிகாலை எழும்பி முழங்காலிலே நிற்க கிருபை கொடுப்பீராக. இன்று முதல் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறுவதாக. நடுராத்திரியிலே எழும்பி ஜெபிக்க வைப்பீராக. நடுராத்திரியிலே ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய வீடு ஜெப வீடாய் மாறட்டும். இவர்களுடைய வீடு திறப்பின் வாசலாய் மாறட்டும். திறப்பிலே நின்று மன்றாடுகிற இடமாக மாறட்டும். ஒவ்வொருவருக்கும் ஜெபாவியை ஊற்றுவீராக. மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. ஆத்தும பாரத்தை ஊற்றுவீராக. தேங்க்யூ 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 ஜீசஸ். அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. அப்படி ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள். எல்லாருடைய கண்களை மூடி இருக்கட்டும். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ்.
அவர் சொல்லுகிறார், என்னை என் பிள்ளைகளுக்கு நான் வெளிப்படுத்த வந்திருக்கிறேன், என் பாரத்தை இவர்களுக்குள்ளே வைக்க நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு மன்றாட்டின் ஆவி உங்கள் மேலே இறங்க போகிறது. மன்றாட்டின் ஆவி இறங்க போகிறது. ஆத்துமாக்களை குறித்த பாரம் உங்கள் மேலே இறங்க போகிறது. இயேசுவின் பாரம், ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்ன பாரம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. இப்பொழுது 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 தேங்க்யூ லார்ட், ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஆத்தும பாரம் அநேகருக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. வாலிபனே, உனக்குள்ள இந்த ஆத்தும பாரம், வாலிப மகளே, உனக்குள்ள இந்த ஆத்தும பாரம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சிலர் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறீர்கள், சிலர் அழ ஆரம்பிக்கிறீர்கள், சிலருக்குள்ளே பெருமூச்சு உண்டாகிறது, சிலருக்குள்ளே புலம்பலின் ஆவி ஊற்றப்படுகிறது. உங்களுக்குள்ளே இந்த பாரம் அறியாமல் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை அறியாமல் இந்த பாரம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் இயேசு, இயேசு, இயேசு அவரே பிரத்யட்சமாய் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ என்னோடு சேர்ந்து ஜெபிப்பாயா? என்னோடு சேர்ந்து ஆத்துமாக்களுக்காக புலம்புவாயா? என்னோடு சேர்ந்து ஜனங்களுக்காக பரிதபிப்பாயா? ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிலர் அவரை தரிசிக்கிறீர்கள், சிலருடைய கண்கள் அவரை காண்கிறது, சிலருடைய துக்கம் நிறைந்த முகத்தை பார்க்கிறீர்கள், சிலருடைய வாடின முகத்தை பார்க்கிறீர்கள், சிலருடைய கண்களிலே கண்ணீரை பார்க்கிறீர்கள். ஒரு கர்ப்ப வேதனை உண்டாகிறது, சிலருக்குள்ளே கர்ப்ப வேதனை உண்டாகிறது. ஆத்தும பாரம், ஆத்தும பாரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, amen Lord. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.